அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது இனிய முடிவு கொண்ட விறுவிறுப்பான வித்தியாசமான குடும்ப நாவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பத்ரி, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பத்ரிநாதன் அலுவலகத்திற்கு கிளம்பும் அவசரத்தில் இருந்தபோது அவன் தாய் அம்புஜம் கேட்க அவன் ஒன்றும் புரியாமல் விழித்தான். என்ன சொன்னீங்கம்மா? ஷூவை போட்டுக்கொண்டபடி கேட்டான். என்னடா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்கிறா? அம்புஜம் வழக்கமான கோபத்துடன் கேட்டாள். பத்ரிநாதனுக்கு எரிச்சலாக வந்தது. அவனுக்கு ஏற்கனவே அலுவலகத்திற்கு நேரமாகி கொண்டிருக்கும் பரபரப்பில் அம்மா வேறு என்ன விஷயம் என்று சொல்லாமல் வாதம் செய்வது எரிச்சலை உண்டு பண்ணியது. கோபத்தையும் எரிச்சலையும் கட்டுப்படுத்தி கொண்டான். அப்படி செய்யாமல் ஏதாவது கோபமாக சொல்லிவிட்டான் என்றால் அவ்வளவுதான். அம்புஜம் ஆரம்பிக்கும் லட்சார்ச்சனை அவன் அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்த பிறகும் தொடரும். அம்புஜத்திற்கு கோபம் வந்தால் அவளாலேயே அவள் கோபத்தை அடக்கவே முடியாமல் தேயிலாக கொட்டி தீர்த்து விடுவாள். அவன் மனதில் இத்தகைய பயம் உதயமானதும் எரிச்சலை உள்ளேயே புதைத்து கொண்டு இயல்பான குரலில் கேட்டான். அம்மா, நிஜமாவே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலம்மா. அவன் கேட்டதும் அவனை ஒரு முறை முறைத்துவிட்டு சொன்னாள். ஏண்டா, என் அண்ணனோட பேரனுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் விழா, நாமளும் போகணும், சாயந்தரம் சீக்கிரமாக வந்துடுன்னு நேத்தே உங்ககிட்ட சொல்லலா? அவள் கேட்ட பிறகே அவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அவள் கோபத்திற்கு காரணமும் இதுதானா? அம்புஜத்திற்கு எப்போதுமே தன் பிறந்த வீட்டாரை பற்றி பெருமை அதிகம். அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தன் அண்ணன் அக்காவை பற்றியெல்லாம் மலையளவு தற்பெருமை பேசுவாள். நேரம் போவதே தெரியாமல் தம்பட்டம் அடித்து கொண்டே இருப்பாள். அப்படிப்பட்டவளிடம் போய் மறந்துவிட்டேன் என்று சொன்னால் கோபம் வராமல் போகுமா? ஓ, எனக்கு இப்போதான் ஞாபகம் வந்தது. சரிம்மா, நான் சாயந்தரம் பர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். நீங்கள் ரெடியாக இருங்கம்மா. நீ இப்போவே மறந்துட்டேன்னு சொல்கிற, அப்புறம் எப்படி சாயந்தரம் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க போகிற? வேலையில் மறந்துட்டேன்னு சொல்ல போகிற. அம்புஜம் விடாமல் பேசிக்கொண்டே போக அவன் ஆயாசத்துடன் தன் தாயை பார்த்தான். அம்மா, நான் சீக்கிரமாக கிளம்பி போனாதானே என் வேலைகளை எல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு பர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வர முடியும். இப்போவே லேட். அவன் சொல்லவே அவள் சமாதானமடைந்தவள் போல் பேசினாள். சரி சரி, நீ சொல்கிறதும் சரிதான்டா. இப்போவே கிளம்பி போயிட்டு சீக்கிரமாக வந்துடுடா. நாம் போகிற வழியில் அப்படியே ஏதாவது பொருள் வாங்கிட்டு போகணும். அப்போ தான் கௌரவமாக இருக்கும். நான் சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்க. அவள் மீண்டும் சொல்ல அவன் ஏக பெருமூச்சுடன் அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றான். பத்ரி, வா வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்கே நீ இன்னைக்கு லீவு போட்டுடுவியோன்னு பயந்தேன். நல்ல காலம் வந்துட்டா. மேனேஜர் என்றுமில்லாத திருநாளாய் இவ்வளவு நிதானமாகவும் பணிவுடனும் பேசுவது அவனை ஆச்சரியப்பட வைத்தது. ஏனெனில் அந்த மேனேஜரிடம் தினமும் யாராவது எதற்காகவாவது பேச்சு வாங்காமல் இருந்ததே இல்லை. அவரிடம் மற்றவர்கள்தான் அடக்கத்துடனும் பணிவுடனும் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அவர் யாரிடமும் அடங்கி போனதாய் அமைதியாக பேசினதாக சரித்திரமே இல்லை. என்ன சார், என்ன விஷயம்? பத்ரிநாதன் கேட்டான். விஷயம் இருக்கு பத்ரி. நம்ம ஹெட் ஆஃபீஸிலிருந்து நிர்வாகிகள் இன்றைக்கி நம்ம பிரான்ச்சுக்கு வரப்போகிறாங்கன்னு தகவல் வந்திருக்கு. இந்த நேரம் பார்த்து அந்த காத்தமுத்து கடங்காரன் லீவு போட்டு தொலைச்சிட்டான். அவனோட வேலைகள் எல்லாமே பெண்டிங் இருக்குது. அதிகாரிகள் வர்றப்ப வேலைகள் அப்படியே தேங்கி இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லு? அப்புறம் நம்மளை காய்ச்சி எடுத்துட மாட்டாங்க. அதனால் அவன் பண்ண வேண்டிய நீ பண்ண வேண்டிய வேலைகளும் தயாராக இருக்குது. நீ என்ன பண்ணுற? உடனடியாக உன் சீட்டுக்கு போய் உட்கார்ந்து வேலையை ஆரம்பிச்சுடுற. அதிகாரிகள் வர்றதுக்குள்ளே எல்லாம் தயாராகிடணும். மேனேஜர் தன் பாட்டுக்கு கட்டளைகளை இட்டு கொண்டிருக்க பத்ரிநாதனுக்கு தலை சுற்றியது. அவன் செய்ய வேண்டிய தன்னுடைய பணிகளை விரைவில் முடித்துவிட்டு விரைவாக வீட்டிற்கு சென்று விட வேண்டுமென்ற எண்ணத்தில் வந்தவனுக்கு மேனேஜரின் கட்டளை எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. அவனுடைய கோபம் கையாலாகாத கோபம் என்பது அவனுக்கே தெரியும். மேனேஜரிடம் உன் விருப்பப்படியெல்லாம் செயல்பட முடியாது, அதுக்கு வேற ஆளை பார் என்று தைரியமாக சொல்ல வேண்டுமென்று ஆசைதான். ஆனால் அதன் விளைவு எதில் போய் முடியும் என்று அவனுக்கு தெரியாதா? மேனேஜரை பகைத்து கொண்ட பின் அலுவலகத்தில் அவனுடைய இடம் காலியாகிவிடுமே. பின்பு வேலை தேடி அலைந்து கொண்டிருக்க வேண்டியதுதான். தன் கோபத்தை தன்னுள்ளேயே புதைத்து கொண்டான். அலுவலகத்தில் மட்டுமல்ல, வீட்டிலும் அவன் கோபம் எப்போதுமே செல்லுபடியானதில்லை என்பது நினைவுக்கு வர அவன் தன் இயலாமையை நினைத்து தன்னைத்தானே நொந்து கொண்டவனாய் வேலையில் ஈடுபட்டான். பத்ரிநாதன் வீட்டிற்குள் நுழையும் போதே இன்று பெரிய புயல் வீசப்போகிறதென்று பயத்துடன் தான் நுழைந்தான். அவன் பயந்தது போலவே அவனுடைய அம்மா பட்டுப்புடவை நகைகள் எல்லாமே போட்டுக்கொண்டு ரெடியாக சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். ஆனால் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது.
பத்ரிநாதனை பார்த்ததும் அவள் கோபம் இன்னும் அதிகரித்தது. அம்மா அவன் சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் அம்புஜம் தன் பூஜையை ஆரம்பித்து விட்டாள். என்னடா இப்பதான் வீட்டு நினப்பு வந்ததா? நீயும் அப்பா மாதிரி தான் இருக்க குணத்துல. அந்த மனுஷனுக்கு தான் பொண்டாட்டி பக்க சொந்த பந்தங்கன்னா ஒரே இலக்காரம். அவர் குணம்தானே உனக்கும் இருக்கும். என் சொந்த பந்தங்கன்னா ரொம்ப அலட்சியப்படுத்துறது. நான் எவ்வளவு தூரம் சொன்னேன். என் பேச்சுக்கு என்னடா மதிப்பு? உன் இஷ்டத்துக்கு இப்படி லேட்டாக வந்தால் என்ன அர்த்தம்? அங்கே உன் மாமன் நான் வருவேன்னு காத்துட்ருப்பார். அந்த அக்கறை உனக்கும் இல்லை, உன் அப்பனுக்கும் கிடையாதே. அவள் சற்றே மூச்சு வாங்க பேச்சை நிறுத்தினாள். அம்மா நான் வேணும்னு செய்யலாமா? அவன் முடிப்பதற்குள் அவள் குறுக்கிட்டாள். நீ சொல்கிறது உண்மைதான்டா. நீ வேணும்னு இப்படி செய்யலதான். என் சொந்தக்காரங்க யாரும் வேணாம்னு தானே இப்படி செய்த? அவள் விடாமல் சொன்னாள். அவனால் எதுவுமே பேச முடியலை. என்ன பேசுவதென்று தெரியலை. அம்மாவுக்கு புரிய வைப்பது ரொம்ப கஷ்டம் என்பது மட்டும் நன்றாக புரிந்தது. அவன் அலுவலகத்திலிருந்து வந்தபோதே அன்றைய தினத்தின் அன்றைய பணிகளுடன் அதிக பணிகளையும் செய்த களைப்புடன் தான் வந்தான். இந்த நிலைமையில் இருக்கும் கொஞ்ச நஞ்ச சக்திகளையும் வாக்குவாதம் செய்தே தொலைத்துவிட விரும்பாமல் அமைதியாக இருந்தான். அம்மா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருந்த நேரத்தில் நாம் கிளம்பி போயிருந்தா பாதி தூரமாவது போயிருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் டைம் தந்தா நானும் முகம் கழுவி ரெடி ஆயிடுவேன். அவன் பேசிக்கொண்டிருக்கையில் அவனுடைய தங்கை கல்பனா வீணை வகுப்பு முடிந்து வந்தாள். கல்பனா நாங்கள் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவோம். உனக்கும் அப்பாவுக்கும் பாத்திரத்தில் ஒரு ஆளாக்கு அரிசி போட்டு சாதம் வடிச்சுக்க. குழம்பு கூட்டெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது, எடுத்து சூடுபடுத்தி 2 பேரும் சாப்பிடுங்க. என் அண்ணா என்ன அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போக விட மாட்டாரு என்று பெருமையுடன் சொல்லிக்கொண்டாள். நீ என்னடா இன்னும் என் முகத்தையே பார்த்துட்ருக்க? போய் சீக்கிரமாக ரெடியாகி வாயேன் அவனை அதட்டினாள். அண்ணா நல்லா ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனா அவள் நம்முட்டு சிரிப்புடன் சொன்னாள். ஏய் அதிக பிரசங்கி, போய் வேலையை பாரு, எதையாவது உளறிட்டு இருக்காத. அம்புஜம் தன் மகளை அடக்கினாள். அவன் உடையமாற்றி கொண்டு வந்தபோது எதிர்பட்ட தங்கையிடம் கேட்டான். கல்பனா மாமா வீட்டில் நிஜமாவே பிறந்தநாள் ஃபங்க்ஷன் தானே? அவன் கேட்டதுமே சட்டென சிரித்து விட்டாள். என்னண்ணா திடீர்னு உனக்கு இந்த சந்தேகம்? இல்லைம்மா, மாமாவோட பேரனுக்கு 6வது பிறந்தநாள் தானே இன்னைக்கு. ஆனால் அம்மா பண்ணுற ஆர்ப்பாட்டத்தை பார்த்தா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது கல்பனா. அப்படியா? சரிண்ணா. அம்மா கிட்ட போய் உன் டவுட்டை நான் வேணா கேட்டுட்டு வரட்டுமா? கல்பனா குறும்புடன் கேட்டாள். ஐயையோ வேற வினையே வேணாம் தாயே, அப்புறம் அம்மா என்னை வேக வச்சுடுவாங்கம்மா, ஆளை விடு. அவன் அவசரமாக அங்கிருந்து அகன்றான். இப்போதான் கிளம்புறீங்களா? அம்புஜத்தின் கணவர் அவினாசிலிங்கம் அலுவலகத்திலிருந்து அப்போதுதான் திரும்பியவர். இன்னும் தன் மனைவி ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இருப்பதைக் கண்டு ஆச்சரியத்துடன் கேட்டார். இதோ இப்போ கிளம்பிட்டோம்பா. பத்ரிநாதன் எங்கே தன் தாய் மீண்டும் எதையாவது ஆரம்பித்து விடுவாளோ என்ற பயத்தில் அவசரமாக சொன்னான். பத்ரி, அவர் ஏதோ சொல்ல முயன்றார். ஏங்க ஏற்கனவே அவன் லேட் பண்ணிட்டான், இதில் நீங்கள் வேற பேச ஆரம்பித்து இன்னும் லேட் பண்ணணுமா? அம்புஜம் எரிச்சலுடன் சொன்னாள். அதையே தான் நானும் சொல்கிறேன் அம்புஜம். இப்போவே லேட் ஆயிடுச்சு, அதனால் போனோமா வந்தோமான்னு இரு. அதை விட்டுட்டு உன்னோட அண்ணன் பெருமையையே பேசி நேரத்தை கடத்தாமல் காலாகாலத்தில் வீடு வந்து சர்ற வழியை பாரு என அவர் சொல்லவும், உங்கள் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு இப்போ நேரம் இல்லை, வந்து பேசிக்கிறேன். வா பத்ரி, நாம் கிளம்பலாம். அம்புஜம் அவனை அழைத்து கொண்டு கிளம்பினாள். அம்மா ஏதோ கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னீங்களே, இப்போ வாங்கிட்டு போகலாமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. என் அண்ணன் பேரனுக்கு வெள்ளியில் ஏதாவது வாங்கி தரலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கே நீ லேட்டாக வந்ததால் எதுக்குமே நேரம் இல்லாமல் போயிடுச்சு. அதான் பணமாகவே கொடுத்துடலாம்ப்பா. என்னம்மா நீங்கள், நான் வர லேட் ஆகுதுன்னதும் வீட்டு சாவியை பக்கத்து வீட்டில் தந்துட்டு கல்பனாவை துணைக்கு கூட்டிகிட்டு மாமா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கலாம்ல. நீங்கள் ஆசைப்பட்டபடி ஏதாவது கிஃப்ட்டும் வாங்கிக்கிட்டு போகலாமே. நான் ஃபோன் பண்ணி லேட் ஆகும்னு சொல்லியிருக்கணும். வேலை பளுவிலேயும் செல்லில் சார்ஜ் இல்லாததாலேயும் தான் என்னால் ஃபோன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நீ சொல்கிற மாதிரி கல்பனாவை கூட்டிகிட்டு போயிருக்கலாம் தான், ஆனால் ஒரு காரணமாக தான் உன்னை என் கூட வர சொன்னேன். அது என்னன்னா, ஐயோ பார்த்து எதிரில் வர்ற கார்காரன் இடிச்சிருப்பான். சரி நீ பார்த்து ஓட்டுப்பா, அப்புறமா பேசிக்கலாம். அம்புஜம் அதற்கு மேல் அவனிடம் எதுவும் பேசவில்லை. இருப்பினும் அவனிடம் முக்கியமான விஷயம் பேச ஆரம்பிக்கும்போது சட்டென பாதியிலேயே நிறுத்த வேண்டி வந்ததை நினைத்து சற்றே வருத்தப்பட்டாள். அடடே அம்புஜம், வாமா வா. ஏம்மா நீயே இப்படி லேட்டாக வந்தா எப்படி? பத்ரி, நீயாவது அம்மாவை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. அம்புஜத்தின் அண்ணன் ராமமூர்த்தி உரிமையுடன் கடிந்து கொண்டார். என் அண்ணனுக்கு என் மேலே எவ்வளவு பாசம் பாத்தியா என்பது போல் பத்ரிநாதனை பார்த்தாள்.
அண்ணா சர்மிளா எங்கண்ணா? அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்கா, உள்ளே வாங்கம்மா. மாப்பிள்ளையையும் கல்பனாவையும் கூட அழைச்சிட்டு வந்திருக்கலாமேம்மா. ராமமூர்த்தி கேட்க அவள் ஏதோ சொல்லி சமாளித்து விட்டாள். வா அம்புஜம், எப்படி இருக்கப்பா பத்ரி, சௌக்கியமா? அப்பா தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்காங்க? ராமமூர்த்தியின் மனைவி ஜானகி நலம் விசாரித்தாள். எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணி, நீங்கள் சௌக்கியம்தானே? அம்புஜம் பேசியபடியே கண்களை நாலாபுரமும் சுழல விட்டாள். அட வாங்க வாங்க. ஜானகி வேறு விருந்தாளியை வரவேற்க சென்று விட ராமமூர்த்தி அவர்களை அமர செய்துவிட்டு வேறு வேலையை கவனிக்க சென்று விட்டார். பத்ரி, பிடிச்சு வச்ச பிள்ளையாராட்டம் உட்கார்ந்த இடத்துலையே உட்காராம சர்மிளா கிட்ட போய் 4 வார்த்தை பேசுடா, அம்புஜம் மெல்லிய குரலில் சொன்னாள். என்னம்மா சொல்கிறீங்க? சர்மிளா ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறதா சொன்னார்ல, இதில் நான் போய் எப்படிம்மா பேச்சு கொடுக்கறது? டேய், முட்டாள்தனமாக கேள்வி கேட்டுட்ருக்கியேடா. வயசு பையன் தானே, உனக்கு ஒரு பொண்ணு கூட சகஜமாக 4 வார்த்தை பேச வராது. நான் ஏன் உன்னை கூட அழைச்சிட்டு வந்தேன் தெரியுமா? அவள் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தன் குரலை இன்னும் தலைத்து கொண்டாள். இதை பார் பத்ரி, உன் மாமாவுக்கு இருக்கிற செல்வமும் செல்வாக்கும் எவ்வளவு சொந்த பந்தங்கள் பாத்தியா? அவருக்கு நீ மாப்பிள்ளையாகிட்டா நம்ம அந்தஸ்தும் உயரும்டா. அவரோட பெரிய பொண்ணை வெளியே கட்டி கொடுத்துட்டாரு, 2வது மகளை எப்படியாவது உனக்கு கட்டி வைக்கணும்டா. அதனால தான் சொல்கிறேன், நீ போய் சர்மிளா கூட பேசி பழகினா உங்கள் 2 பேருக்கும் பிடிமானம் இருக்குன்னு என் அண்ணனும் அண்ணியும் கூட கல்யாணம் பண்ண ஒத்துக்குவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அம்புஜம் கேட்க அவன் வியந்து போனான். அம்மாவுக்கு தன்னை பற்றி இவ்வளவு கனவுகளா என்று ஆச்சரியப்பட்டு போனான். அத்தை, எப்போ வந்தீங்க? நான் உங்களை இவ்வளவு நேரமாக பார்க்கவே இல்லையே. சர்மிளா வந்து விசாரித்ததும் அம்புஜத்தின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பின் பிரகாசம். வாமா சர்மிளா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, படிச்சுட்டு இருக்கியா? அம்புஜம் பேசியபடியே தன் மகனை ஜாடையாக கவனிக்கவும் செய்தாள். அவன் தன் தாய் தன்னை கவனிப்பதை அறியாமல் சர்மிளாவையே பார்த்து கொண்டிருக்க அம்புஜம் மனதுக்குள் சிரித்து கொண்டாள். நான் எதிர்பார்த்ததை விட என் புள்ள படு புத்திசாலியாக இருக்கான். இவன் சர்மிளாவை பார்க்கிற பார்வையை பார்த்தா இப்போவே தாலி கட்டிடுவான் போல இருக்கே. அப்படி மட்டும் நடந்தால் நானும் பெரிய பணக்காரி ஆயிடலாம். கல்பனாவுக்கு கோடீஸ்வர மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணலாம். அவள் கற்பனை குதிரை காற்று வேகத்தில் பறந்தது. சர்மிளா பெயரை போலவே அழகாக இருந்தாள். அத்துடன் பணக்கார வர்க்கத்தினரின் செழுமையும் அவளை நன்றாகவே மெருகேற்றியிருந்தது. அவள் அழகு பத்ரிநாதனை சற்றே தடுமாற வைத்தது. இருப்பினும் மனம் அப்படியே அவள் அழகின் முன் மண்டியிட்டு விடும் அளவுக்கு ஆழமாக மனதை பாதிக்கவில்லை. சர்மிளா பேசிவிட்டு சென்றதும் அம்புஜம் தன் மகனிடம் மெல்ல கேட்டாள். என்னடா, பொண்ணு எப்படி, உனக்கு பிடிச்சிருக்குதானே? அம்மா ஆவலுடன் கேட்டாள். எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமாமா, மாமாவும் அத்தையும் இதுக்கு. அவன் பேசி கொண்டிருக்கையில் சர்மிளாவின் அண்ணனும் அண்ணியும் வரவே சட்டென பேச்சை பாதியிலேயே நிறுத்திவிட்டான். என்னத்தா, நீங்கள் கூட இவ்வளவு லேட்டாக வந்தால் எப்படி? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இல்லையா? ரமேஷ் கேட்க அம்புஜம் பெருமையுடன் தன் மகனை பார்த்துவிட்டு சொன்னாள். ரமேஷ், இன்னும் ஏன் கேக் வெட்டலா? எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கே. அம்புஜம் கேட்க ரமேஷின் மனைவி சுந்தரி சட்டென சொன்னாள். ஒரு முக்கியமான நபர் இன்னும் வரலாமா? என் அண்ணன், குழந்தையோட தாய்மாமன் முக்கியமாச்சே. அவர் ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாருமா. சுந்தரி சொல்லிவிட்டு தன் கணவனை அழைத்து கொண்டு அங்கிருந்து அகன்றாள். ஏம்மா, நான் லேட்டாக வந்தேன்னு என் மேலே எவ்வளவு கோபப்பட்டீங்க? இப்போ இங்கே இவ்வளவு நேரம் வேஸ்ட்டாக உட்கார்ந்துட்டுருக்கோமே, எவ்வளவு போர் அடிக்குது. அவர் மீட்டிங் முடிஞ்சு எப்போ வர்றது, எப்போ ஃபங்க்ஷன் முடியறது, எப்போ வீட்டுக்கு கிளம்புறதுமா? பத்ரிநாதன் சலிப்புடன் சொல்ல அம்புஜம் தன் அண்ணனிடம் வந்தாள். அண்ணா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்கே, இன்னும் ஏன் கேக் வெட்டலண்ணா? எல்லாரும் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்களேண்ணா. அம்புஜம் சொன்னதை அவர் சீரியஸாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அதுக்கு என்ன பண்ணுறதுமா, சுந்தரியோட அண்ணா இன்னும் வரலாமா? அவர்தானே என் பேரன் கௌதமோட தாய்மாமன். அவர் இல்லாமல் எப்படி ஃபங்க்ஷன் நடத்துறது? பெரிய இடம் பாரு, அப்புறம் தப்பாக நினச்சிக்கிட்டா. அதனால் அவர் வந்தப்புறம்தான் கேக் வெட்டணும்மா. ஏம்மா, பொறுத்தது தான் பொறுத்தா, இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் பொறுத்துக்கா. அவர் வந்தவுடனே விழா தொடங்கிடலாம். ராமமூர்த்தி சொல்ல அவள் முகம் சிரித்து போனது. அவர் சொன்னது போல 10 நிமிஷம் பல்லை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ஆனால் மனதில் மட்டும் எரிச்சல் மண்டி கிடந்தது. அவள் எரிச்சலை அதிகப்படுத்துவது போல சுந்தரியின் அண்ணன் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கழித்து வந்ததும் ராமமூர்த்தியும் ஜானகியும் அவனை விழுந்து விழுந்து கவனிப்பதிலேயே தங்கள் கவனத்தை செலுத்துவதை கண்டபோது வெறுப்பாக இருந்தது. அவளுக்கு அதை பார்க்கவே பிடிக்கவில்லை.
வேண்டா வெறுப்பாக உட்கார்ந்திருந்து விட்டு பேருக்கு சாப்பிட்டு விட்டு கிளம்பிய போது அவளுடைய அண்ணனும் அண்ணியும் அவளை கண்டுகொள்ளவில்லை. என் அண்ணன் இப்படி நடந்துக்குவாருன்னு நான் நினைக்கவே இல்லை பத்ரி. அவருக்கு கூட பிறந்தவளை விட தன்னோட பணக்கார சம்மந்தி வீட்டு மனுஷங்க தான் முக்கியமாக போயிடுச்சு. எல்லாம் பணம் படுத்துகிற பாடு. அம்புஜம் வழிநெடுக புலம்பியபடியே வந்தாள். அவனுக்கும் தன் மாமா நடந்து கொண்ட விதம் மன வருத்தத்தை தந்தது. அதிலும் கௌதமின் தாய்மாமா வந்த பிறகு வேறு யார் மீதும் கவனம் செலுத்தாமல் அவனையே விழுந்து விழுந்து கவனித்ததும் தங்களை கண்டுகொள்ளாமல் விட்டதும் இப்போது நினைத்தாலும் கூட எரிச்சலை ஏற்படுத்தியது. அதோடு அவனுக்கு தன் தாயின் மீதும் கோபம் வந்தது. இப்படிப்பட்ட மனிதரின் வீட்டு விசேஷத்திற்கு போக வேண்டும் என்று காலை முதலே அடம்பிடித்து ஆர்ப்பாட்டம் செய்தது நினைவுக்கு வர தன் கோபத்தை வார்த்தைகளில் காட்ட முடியாமல் வண்டி மீது காட்டினான். பத்ரி, என்னடா இப்படியா பேய்த்தனமா ஓட்டுவ? கொஞ்சம் நிதானமாக போயேன். இதை பார் பத்ரி, உன் மாமன் நடந்துக்கிட்ட விதத்தை பற்றி வீட்டில் வந்து உளறிட்டு இருக்காதா? உங்கள் அப்பா இதுதான் சாக்குன்னு என் பிறந்த வீட்டாரை காலில் போட்டு நசுக்காத குறையாக கேவலமாக பேசுவார். இன்றைக்கி உன் மாமன் நம்மளை அலட்சியப்படுத்தினா என்ன? நாளைக்கு நீ அந்த வீட்டு மாப்பிள்ளை ஆனப்புறம் நான் சம்மந்தி ஜபர்தஸ்தை காட்டுறேன் பாரு. அம்புஜம் அப்போதும் கல்யாணம் குறித்து நம்பிக்கையுடன் தான் பேசினாள். பத்ரி, எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி கௌதம் பிறந்த நாளில் பார்த்தது. வீட்டில் அத்தை மாமா கல்பனா எல்லாரும் எப்படி இருக்காங்க? சர்மிளா கேட்டதும் அவனுக்கு அவளே வழியே வந்து பேசியது சந்தோஷத்தை தந்தது. எல்லாரும் சௌக்கியம்தான் சர்மிளா. இங்கே யாரையாவது பார்க்க வந்தியா? இல்லை பத்ரி, ஷாப்பிங் வந்தோம். அவள் சொல்லி கொண்டிருக்கையில் அவள் அருகில் ஒரு இளம்பெண் வந்து நின்றாள். பத்ரி, இவ தான் என் ஃப்ரெண்டு மந்தாகினி. இவ கூட தான் நான் ஷாப்பிங் வந்தேன். மந்தா, இவர்தான் பத்ரிநாதன், என் அத்தை மகன். சர்மிளா அறிமுகம் செய்ய அவள் வணக்கம் சொல்ல பதிலுக்கு வணங்கினான் அவன். நீ பேசிட்டு சர்மிளா, நான் அந்த கடையில் போய் பார்த்துட்டு வரேன். மந்தாகினி சொல்லிவிட்டு போக பார்த்தாள். நோ, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் பண்ணுங்க மேடம், நான் கிளம்புறேன். மேடமா? பத்ரி, இவன் என்னோட கிளாஸ்மேட். எங்கள் 2 பேருக்கும் ஒரே வயசு தான். அதனால் பேர் சொல்லியே கூப்பிடலாம். என்ன மந்தா, நான் சொல்கிறது கரெக்ட் தானே? சர்மிளா கேட்க அவள் ஆமோதிப்பது போல் புன்னகைத்தாள். அவன் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு கிளம்பி சென்ற பின்னர் மந்தாகினி தன் தோழியிடம் கேட்டாள். சர்மிளா, உன் அத்தை பையன் கூட பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரிப்பா. அவள் சொல்ல சர்மிளா அவளை முறைத்தாள். ஆமாம், 2 நாட்டு அதிபர்கள் மீட்டிங்கில் இருந்தோம் பாரு, நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டா. பத்ரி குடும்ப உறவுங்கிறதால எதிரில் பார்த்துட்டு பார்க்காம எப்படி போகிறதுன்னு 2 வார்த்தை பேசினேன், அவ்வளவுதான். இதுக்கு போய் நீ ஏன் ஃபீல் பண்ணி சாரி கேட்கிறப்பா என்றாள் சர்மிளா. ஓ, நான் அத்தை பையன்னு சொன்னதும் என்னென்னவோ நினச்சிட்டேன். என்ன நினச்ச? எனக்கு புரியலை மந்தா. அதுவா, உன் முறமா பிள்ளை ஏதாவது ரொமான்டிக்காக பேசுவீங்கன்னு நினச்சிட்டேன் சர்மிளா. மந்தாகினி சொன்னதும் சர்மிளா சட்டென சிரித்து விட்டாள். மந்தா, நீ ரொம்ப தான் தமிழ் சினிமா படங்களாக பார்த்து கெட்டு போயிட்டா. பத்ரியும் நானும் மரத்தை சுற்றி வந்து டூயட் பாடுறதாவும் கண்ணாமூச்சி ஆடுறதாவும் கற்பனையெல்லாம் பண்ணியிருந்தா அதை அப்படியே அழிச்சிடு. நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். சர்மிளா சொன்ன பிறகு மேற்கொண்டு மந்தாகினி ஏதும் சொல்லவில்லை. சார், வண்டியை 2 நாள் கழித்து வந்து எடுத்துகிட்டு போங்க என்றார் மெக்கானிக் சுந்தரம். பில்லையும் பார்த்து கொஞ்சம் குறைவாகவே போடு சுந்தரம், பத்ரிநாதன் சொல்ல அவன் தலையை சொரிந்தான். என்ன சார், நீங்கள் என்னோட ரெகுலர் கஸ்டமர், உங்ககிட்ட நான் அதிகமாக பணம் கேட்பேனா? நியாயமான ரேட் தான் கேட்பேன் சார். வேலை ரொம்ப சுத்தமாக இருக்கும், அதை பற்றி கவலையே படாதீங்க. உங்கள் வண்டியை நல்லா சர்வீஸ் பண்ணி புது வண்டி மாதிரி தரேன் பாருங்க. அவன் தன் திறமையை பற்றி தம்பட்டம் அடித்து கொண்டான். சரிப்பா, உன் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கிறதால தானே உங்ககிட்ட என் வண்டியை தரேன், வரேன்பா. பத்ரிநாதன் சொல்லிவிட்டு வெளியே வந்தான். சர்மிளாவும் மந்தாகினியும் அந்த இடத்திலிருந்து வெகு தூரம் போயிருந்தனர். 1 வாரம் கடந்து பத்ரி அந்த குடியிருப்பு பகுதியில் போய்கொண்டிருந்த போது அங்கு போக்குவரத்து நெரிசலில் அவன் வாகனமும் நின்றது. அவன் பார்வை அருகிலிருந்த ஒரு ரேஷன் கடை கியூவில் மந்தாகினி நின்றிருப்பதில் பட்டது. ஆனால் அவள் அவனை கவனிக்கவில்லை. அப்போது ஒரு மூதாட்டி தட்டு தடுமாறி வந்தாள். என்னால் நிற்க முடியலா, வெயிலில் வந்தது தலை சுற்றுது, யாராவது கொஞ்சம் இடம் விட்டா நான் வாங்கிட்டு போயிடுவேன்மா, அந்த மூதாட்டி கெஞ்சினாள். கிழவி, முடியலானா வீட்லேயே முடங்கி கிடக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு இங்கே வந்து புலம்பினா நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்களும் தான் வெயிலில் இவ்வளவு நேரமாக நிற்கிறோம். எங்களுக்கு மட்டும் யார் இடம் கொடுத்தாங்க? போ லைனில் நில்லு. முன்னாடி இருந்த பெண்மணி விரட்டாத குறையாக சொன்னாள்.
பாட்டிமா, உங்கள் கார்டை கொடுங்க. என்ன வாங்கணும்னு சொன்னால் நான் வாங்கி தரேன். நீங்கள் அதுவரை அந்த படிக்கட்டில் போய் உட்கார்ந்துக்குங்க. மந்தாகினி சொல்ல அந்த பாட்டி அவளிடம் ரேஷன் கார்டை கொடுக்க முயன்ற போது பின்னால் நின்றிருந்தவர்கள் கத்தினர். என்னம்மா பெரிய இவ மாதிரி நடந்துக்கிறா? இப்படி முன்னாடி நிற்கிறவங்க வர்றவங்க போகிறவங்க கிட்டே எல்லாம் கார்டை வாங்கிக்கிட்டு இருந்தா பின்னாடி நிற்கிறவங்க எந்த காலத்துக்கு ரேஷன் வாங்குறது? அப்புறம் லேட்டானா கடையை மூடிட்டா நாளைக்கு மறுபடியும் வந்து தேவிடு காக்கணும். பின்னால் இருந்தவர்கள் கத்தினார்கள். பாட்டிமா, நீங்கள் என் இடத்துல நில்லுங்க, நான் போய் கடைசியில் நிற்கிறேன். மந்தாகினி பாட்டியை தன்னிடத்தில் நிற்க வைத்து விட்டு தான் போய் லைனில் கடைசியில் நின்றாள். இந்த பொண்ணுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அவளுக்கு முன்னாடி 3 பேர் மட்டும்தானே இருக்காங்க. இவன் நின்றுருந்தா 4வது ஆளாக வாங்கிக்கிட்டு வீடு போய் சேர்ந்துருக்கலாம். அதை விட்டுட்டு முட்டாள்தனமாக உபகாரம் பண்ணுறேன்னு 10 பேர் பின்னாடி போய் 11வது ஆளாக நிற்கிறா. வரிசையில் நின்றிருந்த ஒருத்தியின் பேச்சு. அட என்னம்மா நீயும் உதவ மாட்டா, உதவி பண்ணுறவளையும் குறை சொல்கிறா. ஏதோ வயசான பாட்டி, அதுக்காக உபகாரம் பண்ணலாம்னு தான் இடத்த விட்டு கொடுத்துருக்கு என்று பதிலடி தந்தார் இன்னொருத்தர். அவ என்னமோ ஃபிலிம் காட்டுறா, அதை போய் பெருசாக பேசிக்கிட்டு. மந்தாகினி மனிதாபிமான அடிப்படையில் செய்த உதவி அங்கே இருந்தவர்களின் மனதில் கேலியாகவும் முட்டாள்தனமாகவும் பரோபகாரமாகவும் பட்டது. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பத்ரிநாதனுக்கு அவள் வேஷம் போடவில்லை, உண்மையான அக்கறையுடன் தான் அந்த மூதாட்டிக்கு உதவி செய்திருக்கிறாள் என்று புரிய அவளுடைய நல்ல மனம் அவனுக்கு பிடித்திருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவளை மீண்டும் எதேச்சையாக திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் சந்திக்க நேர்ந்த போது பத்ரிநாதன் வழியே போய் அவளிடம் பேச்சு கொடுத்தான். ஆனால் அவனை அடையாளம் காண முடியாமல் முழித்தாள் அவள். பின் கோபமாக சொன்னாள், சாரி, நீங்கள் யாருன்னு தெரியல, கோவில்லையாவது பெண்களை நிம்மதியாக சாமி கும்பிட விடுங்க. ச, ஏதாவது சாக்கு வச்சுக்கிட்டு பேச்சு கொடுக்க வேண்டியது. அப்புறம் அவள் வெறுப்புடன் சொல்லிவிட்டு விலகி போக பார்க்க அவனுக்கு அவமானமாக இருந்தது. மிஸ் மந்தாகினி, நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான ஆள் நான் இல்லைங்க. அன்றைக்கி உங்களை என் ரிலேட்டிவ் சர்மிளா கூட பார்த்தேன், 2 வார்த்தை பேசினோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் பார்த்ததும் பார்க்காத மாதிரி போக மனசு இல்லாமல் வந்து பேச முயற்சி செய்தேன். ஆனால் உங்கள் மனசில் என்னை பற்றி தப்பான எண்ணம் ஏற்படும்னு நினைக்கல. ஐ எம் சாரி. அவன் மன்னிப்பு கேட்டுவிட்டு நகர்ந்தான். ஓ, சர்மிளாவோட ரிலேட்டிவா? ஐ எம் சாரி. உங்கள் பேர் பத்ரிநாதன் தானே? சாரிங்க, நான் யாரோன்னு நினச்சி தப்பாக பேசிட்டேன். நான் பேசி உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு மன்னிச்சிடுங்க. அவளும் மன்னிப்பு கேட்டாள். பரவாயில்லங்க, என் மேலேயும் தப்பு இருக்குது. உங்களை ஒரு தடவை பார்த்ததுமே நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே நீங்களும் என்ன ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினச்சேன். அது என்னோட தப்பு தானே? மந்தாகினி, நான் ஒரு விஷயம் சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? உங்களுக்கு நிறைய இரக்க சுபாவம் இருக்குது, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற குணம் இருக்குது, உறுதியான மனசு இருக்குது. ஆனால் இது எல்லாத்தோடு சேர்ந்து நிறைய ஞாபக மறதியும் இருக்குது பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் சீரியஸாக ஆரம்பித்து விளையாட்டாக சொல்ல அவள் வாய்விட்டு சிரித்தாள். நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே, அப்படி இருந்தும் என்னை கிண்டல் பண்ணுறீங்களே. நான் வேணும்னா மறுபடியும் மன்னிப்பு கேட்கட்டுமா? அவளும் விளையாட்டாக கேட்டாள். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் அப்படி ஒன்றும் பெரிய தப்பு பண்ணிடலையே இத்தனை தரம் மன்னிப்பு கேட்க. மனுஷங்களுக்கு மறதி ஏற்படுறது சகஜம்தானே. இருந்தாலும் என் முகத்தை நீங்கள் மறந்துட்டது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. அவன் ஏக்கத்துடன் சொல்ல அவள் புரியாமல் அவனை பார்த்தாள். சரிங்க, நான் கிளம்புறேன். அவன் விடைபெற்று கொண்டு போன பின்னரும் அவன் எதை மனதில் வைத்து கொண்டு அப்படி சொன்னான் என்று அவளுக்கு புரியவில்லை. பத்ரிநாதன் வீட்டிற்குள் நுழைந்த போது நெய்யில் வறுபடும் முந்திரியின் வாசனை வந்து மூக்கை துளைத்தது. அத்துடன் ஹாலில் அவினாசிலிங்கம் பேச்சு குரலும் காதில் வந்து மோதியது. அவன் உள்ளே நுழைந்த போது அவனுடைய அக்கா சுகன்யாவின் கணவன் மனோகரன் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பதை கண்டவன் அவன் அருகில் போய் நலம் விசாரித்தான். வாங்க மாமா, சௌக்கியமா? அக்கா வந்திருக்காங்களா? பத்ரிநாதன் கேட்க அவன் பதில் சொல்லும் முன் சமையலறையிலிருந்து சுகன்யா வெளியே வந்தாள். பத்ரி, வா வா, ஆஃபீஸ் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சுகன்யா கேட்டாள். எல்லாம் நல்லா போயிட்டுருக்குதுக்கா. ஏம்மா, கொஞ்ச நேரம் உட்காராம வந்த இடத்துலையும் சமையல் கட்டு உத்தியோகத்தை நீயே பார்த்துக்கணுமா? உங்கள் அம்மா டிஃபன் செய்து தருவா, நீ வந்து உட்காருமா. அவினாசிலிங்கம் அன்புடன் கடிந்து கொண்டார். அது வேற ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் மாப்பிள்ளைக்கு என் கையால் சமைச்சு தந்தாதான் பிடிக்கும்ப்பா, அதான் நானே டிஃபன் பண்ணுறேன் என்று சொன்னாள். பத்ரிநாதன் தன் தமக்கையை நம்ப முடியாத பார்வை பார்த்தான். ஏனெனில் சுகன்யா திருமணத்திற்கு முன் தாய் வீட்டில் இருந்தவரை சமையலறையில் நுழையக்கூட மாட்டாள். அப்படியே தப்பி தவறி அவளாக விரும்பி சமைத்தாலும்
வாயில் வைக்க முடியாத அளவுக்கு சுமார் ரகத்துக்கும் கீழாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவளுடைய கணவன் அவள் சமையலையே விரும்பி சாப்பிடுகிறான் என்று சொல்வதை நம்ப கஷ்டமாகத்தான் இருந்தது. அவன் தன் மாமாவின் முகத்தை பார்த்தபோது மனோகரன் ஏதோ பலத்த சிந்தனை வயப்பட்டிருந்தான். மாமா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், பத்ரிநாதன் சொல்லிவிட்டு செல்ல முயன்ற போது அவினாசிலிங்கம் சொன்னார். பத்ரி, சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிட்டு வாடா, மாப்பிள்ளை உங்ககிட்ட ஏதோ பேசணுமாம். அவினாசிலிங்கம் சொல்ல இப்போது பத்ரிநாதன் முகத்தில் சிந்தனை ரேகைகள். அப்பாவிடம் பேசுவதை விட்டுவிட்டு என்னிடம் பேச அப்படியென முக்கியமான விஷயம் இருக்க போகிறது. மாமா ஒன்றும் என்னிடம் நெருக்கமாக பழகும் மனிதரும் கிடையாதே. என்னவாக இருக்கும்? என்ன கேட்கப் போகிறாரோ? என்ன கேட்டாலும் தந்துதானே தீர வேண்டும், சொன்னால் கேட்டுதானே ஆக வேண்டும். அவன் யோசித்தபடியே உடைமாற்றி முகம் கழுவி கொண்டு வந்தான். பத்ரிநாதன் உடைமாற்றி கொண்டு வந்து உட்கார்ந்த பின்னரும் மனோகரன் என்ன விஷயம் என்று சொல்லாமல் அமைதியாகவே இருக்க அவனே பேச்சை ஆரம்பித்தான். மாமா, என்கிட்ட என்னவோ பேசணும்னு சொன்னதா அப்பா சொன்னாரே, என்ன விஷயம்னு சொல்லுங்க மாமா. பத்ரிநாதன் சொல்ல மனோகரன் தயங்கியபடியே தன் மாமனாரை பார்த்து சொன்னான். நீங்களே சொல்லுங்க மாமா. மனோகரன் சொல்லி கொண்டிருக்கையில் அம்புஜம் சுட சுட கேசரியும் போண்டாவும் கொண்டு வந்து வைத்தாள். மாப்பிள்ளை எடுத்துக்குங்க, நீங்களும் சாப்பிடுங்க. பத்ரி எடுத்துக்கடா. அம்புஜம் உபசரித்து விட்டு போக பார்த்தாள். அத்தா, நீங்களும் உட்காருங்கத்தா, சாப்பிடுங்கத்தா. மனோகரன் பதிலுக்கு உபசரிக்க பத்ரிநாதன் விசித்திரமாக தன் மாமாவை பார்த்து கொண்டிருந்தான். அக்காவுக்கு ஏற்ற கணவன் தான், இவர் ஏன் அம்மாவுக்கு இப்படி ஐஸ் வைக்கிறாருன்னு புரியலையே. என்னவா இருக்கும்? அவன் யோசித்தபடி கேசரியை எடுத்து சுவைத்தான். பத்ரி, கேசரி எப்படி இருக்குடா? சுகன்யா சமையலறையிலிருந்து வந்தவள் சாப்பிடும் தன் தம்பியிடம் கேட்டாள். அவன் தன் சமையலை ருசியாக பாராட்டி பேசுவான், அதை கேட்டு தன் கணவன் தன்னை கொண்டாடுவான் என்ற நினைப்பு. ரொம்ப நல்லா இருக்குக்கா, அம்மா பண்ணின மாதிரியே இருக்குக்கா. பத்ரிநாதன் யதார்த்தமாக சொல்ல சுகன்யாவின் முகம் சிரித்து போனது. ஏனென்றால் உண்மையாகவே அம்புஜம்தான் மாப்பிள்ளைக்காக மாய்ந்து கேசரியும் போண்டாவையும் தயார் செய்திருந்தாள். சுகன்யா சும்மா மேற்பார்வைதான் பார்த்தாள். அவ்வப்போது இன்னும் நெய் ஊத்துமா, முந்திரியை கட் பண்ணு என்று அம்மாவை அதிகாரம் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் என் சமையல் தான் என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் என்று பொய்யாக பீற்றிக்கொண்டாள். அப்படி இருக்கும்போது பத்ரிநாதன் ஒரே வார்த்தையில் அம்மா செய்தது போல் இருக்கிறது என்று சொல்லி அவள் மூக்கை உடைத்து விட்டதில் அவளுக்கு அவன் மேல் கோபமாக வந்தது. அவன் வேண்டுமென்றே தான் தன்னை போட்டு கொடுத்து விட்டதாக நினைத்தாள். அம்புஜம் தன் மகளின் முகம் போன போக்கை பார்த்துவிட்டு அவள் மனதில் இருப்பதை புரிந்து கொண்டாள். அவள் கோபித்து கொண்டு போய்விடுவாளோ என்ற பயத்தில் அவசரமாக சொன்னாள். என்னங்க, பத்ரிக்கிட்ட மாப்பிள்ளை ஏதோ. அவள் சொல்லி முடிக்கும் முன் சுகன்யா குறுக்கிட்டாள். அம்மா, உன் மாப்பிள்ளை தான் சொல்ல தயங்குறாருல்ல, நீ தான் சொல்லேன். இல்லை, நானே சொல்கிறேன். பத்ரி, உன் மாமாவோட ஃப்ரெண்டுக்கு சொந்தமான நிலம் ஒன்று விலைக்கு வருதுடா. அந்த நிலத்தை வாங்கி வீடு கட்டணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். சுகன்யா சொல்லிவிட்டு சற்றே இடைவெளி தந்தாள். அக்கா, நீங்கள் நிலம் வாங்கி வீடு கட்டுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தானே. என் அக்காவும் மாமாவும் நல்லா இருந்தால் எனக்கும் அது சந்தோஷமான விஷயம்தானே. இதை சொல்ல மாமா ஏன் இவ்வளவு தயங்கினாருன்னு எனக்கு புரியவே இல்லைக்கா. ஒருவேளை மாமா என்ன அந்நியமாக நினைக்கிறாரோ? அவன் சற்றே வருத்தத்துடன் கேட்டான். நான் சொல்லலை, என் தம்பிக்கு நம்ம மேலே ரொம்ப பிரியம், நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வான்னு சொன்னன்ல. சுகன்யா தன் கணவனிடம் தம்பியை பற்றி தற்பெருமையாக பேசினாள். பின் அவளே தொடர்ந்தாள். அதான் பத்ரி, அது விஷயமாக தான் பேச வந்தோம். அந்த நிலத்தோட மதிப்பு இன்னைக்கு தேதிக்கு 2.5 லட்சம் ஆகும். அவர் உன் மாமாவோட ஃப்ரெண்டுங்கிறதால 2 லட்சத்துக்கு தரதுக்கு சம்மதிச்சிருக்காரு. எங்ககிட்ட 1.5 லட்சம் இருக்குது, மீதி 50,000 கடன் வாங்கணும். அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு தான் வந்தோம் பத்ரி. ஆனால் இப்போ அவர் கையில் அவ்வளவு பணம் இல்லை. ஆஃபீஸில் லோன் வாங்கலாம்னா இன்னும் 2 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறதால அவ்வளவு பணம் கடன் கிடைக்காதாமே. அதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு. என்ன சொல்கிற பத்ரி? சுகன்யா சாதாரணமாக கேட்க அவனுக்கு தான் கோபமும் எரிச்சலும் மனதை ஆக்கிரமித்தது. இருப்பினும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் கேட்டான். எங்கிட்டையும் அவ்வளவு பணம் இல்லையேக்கா, மாமா ஆஃபீஸில் லோன் கேட்கலாமே. அவன் யதார்த்தமாக சொல்ல மனோகரன் கோபப்பட்டான். அது எனக்கு தெரியாதா பத்ரி? நான் வேறு சில காரணங்களுக்காக ஏற்கனவே லோன் வாங்கியாச்சு. அதனால தான் மற்றவங்க கிட்ட கையேந்தி வர வேண்டியதாயிடுச்சு. கடன்னு வந்தா கண்ட பேச்சை கேட்க வேண்டியதா இருக்கு. மனோகரன் என்னவோ கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுவிட்டதை போல் எரிச்சல் பட்டான்.
கோபப்படாதீங்க மாப்பிள, அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாமல் பேசிட்டான், மன்னிச்சிடுங்க மாப்பிள. அவினாசிலிங்கம் அவனை சமாதானம் செய்தார். என்னப்பா நீங்கள் சின்ன பையன்னு சப்பக்கட்டு கட்டுறீங்க? இதுக்கு தான் அவர் அப்போவே கேட்க தயங்கினார். உங்கள் அண்ணனாக இருந்தால் கேட்டுடுவேன், உன் தம்பி நம்மளை விட சின்னவன், அவன்கிட்ட போய் கடன் கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அப்பா கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் நாம் திரும்பி வந்துடலாம்னு சொன்னார். நான் தான் புத்தி கெட்டு போய் கேட்டேன். ஏண்டா பத்ரி, இவ்வளவு தூரம் கடன் கேட்டு வந்தவங்க ஆஃபீஸில் லோன் கேட்டிருக்க மாட்டாங்களான்னு யோசிக்க மாட்டா? சுகன்யாவும் அவனை குற்றவாளியாக்கினாள். இல்லைக்கா, நான் சாதாரணமாக தான் கேட்டேன். நான் கேட்டது உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தால் சாரி மாமா. அவன் வேண்டா வெறுப்பாக மன்னிப்பு கேட்டான். அவனுக்கு உண்மையில் என்ன நடக்கிறது என்றே புரியலை. அதிலும் அண்ணன் என்றால் கடன் கேட்பேன், தம்பி என்றால் கடன் கேட்க மாட்டேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று விளங்கவில்லை. கடன் வாங்க வேண்டுமென்று முடிவு செய்த பிறகு அதை தருவது அண்ணனாக இருந்தால் என்ன, தம்பியாக இருந்தால் என்ன, இல்லை வேறு யாரோவாக இருந்தால்தான் என்ன? மனைவியின் அண்ணனிடம் கடன் வாங்குவது மரியாதை, மனைவியின் தம்பியிடம் கடன் வாங்குவது அவமரியாதை என்று சொல்பவனை என்ன சொல்வது? இதற்காக அப்பாவும் நானும் அனாவசியமாக மன்னிப்பு வேறு கேட்டது இன்னும் கொடுமையாக இருந்தது. சுகன்யா, கிளம்பலாம், மனோகரன் சொல்லி எழுந்தான். மாப்பிளா, அவன் ஏதோ சொல்லிட்டான்னு நீங்கள் கோபப்பட்டு கிளம்புறேன்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அம்புஜம் தன் பங்குக்கு அவனை சமாதானம் செய்ய முயன்றாள். அதெல்லாம் ஒன்றுமில்லாத்த, நாங்கள் வந்து ரொம்ப நேரமாகுது, அதான் கிளம்புறோம், வா சுகன்யா. மனோகரன் முறுக்கி கொண்டவனாய் எழுந்து செல்ல சுகன்யா தன் தம்பியை முறைத்தாள். மாமா, நான் தான் சாரி சொல்லிட்டேனே, அப்புறமும் கோபப்பட்டா எப்படி? நான் ஆஃபீஸில் லோன் போட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் மாமா என்று பத்ரிநாதன் உறுதியளிக்க சுகன்யா முகத்தில் மகிழ்ச்சி பரவியது. மனோகரனுக்கும் மனதுக்குள் அப்பாடா என்றிருந்த போதும் வெளியில் இன்னும் கோபமாகவே இருப்பதைப் போலவே பாவலா காட்டினான். அவர்கள் கிளம்பி சென்ற பிறகு அம்புஜம் அவனை வார்த்தைகளால் வறுக்க ஆரம்பித்தாள். அவன் சொன்ன எந்த சமாதானமும் அவளிடம் எடுபடவே இல்லை. கல்பனா வீணை கிளாஸிலிருந்து திரும்பிய பிறகு அவளிடமும் வீட்டில் நடந்த நிகழ்ச்சியை கூறி மீண்டும் அவனை வசைப்பாடியதில் அவனுக்கு ச என்றாகி போனது. அன்றைய இரவு தலைவலி தாங்க முடியாமல் மாத்திரை போட்டு படுத்துக்கொள்ளும் அளவுக்கு மனம் நொந்து போனான் அவன். அட நீங்களா? பத்ரிநாதன் அருகில் கேட்ட குரலில் சட்டென திரும்பி பார்த்தவன் யாரென கிரகித்து கொள்ள முடியாமல் பேந்த பேந்த விழித்தான். ஹலோ பத்ரி, என்ன அப்படி பார்க்குறீங்க? என்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்ற மாதிரி பார்க்குறீங்க. ஓ, எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் அன்னைக்கு உங்ககிட்ட சரியாக பேசலைன்றதால இன்னைக்கு நீங்களும் என்னை தெரியாதது போல பார்க்குறீங்க, அப்படித்தானே? அவள் சொல்ல சொல்ல சட்டென ஞாபகத்திற்கு வர தன்னை நிதானித்து கொண்டான். மந்தாகினி, சாரிங்க, நான் வேற ஏதோ யோசனையில் இருந்ததால சட்டுன்னு உங்களை எதிர்பாராமல் பார்த்ததும் தடுமாறிட்டேன். சாரி. எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஏதோ சிந்தனையில் இருந்தப்ப நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல இருக்கு. சாரி, நான் வரேன். அவள் சொல்லிவிட்டு போக பார்க்க அவன் தடுத்தான். சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களை பார்த்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? பத்ரிநாதன் சந்தோஷமான குரலில் சொன்னான். இதானே வேணாங்கிறது? என்னை பார்த்ததும் அடையாளம் தெரியாமல் முழிச்சிட்டு இப்போ என்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம்னு ரீல் சுற்றுறீங்களா? அவள் விளையாட்டுத்தனமாக கேட்க அவன் சிரித்துவிட்டு மெல்ல சொன்னான். இல்லை மந்தாகினி, நான் ரீல் சுற்றலா, ரியலாக தான் சொல்கிறேன். நம்ம பல பேரை நம்ம வாழ்க்கையில் மீட் பண்ணுறோம், பேசவும் பழகவும் செய்கிறோம். ஆனால் எத்தனை பேர் கூட பழகினாலும் யாராவது ஒருத்தரை மட்டும்தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களை பார்க்குறப்ப மட்டும்தான் நம்ம மனசில் சந்தோஷம் ஊற்றெடுக்கும். குற்றால அருவிசாரல் குளிர்ச்சியாக வீசும். மனசு சிறகுகள் இல்லாமலே வானத்தில் பறக்கும். இந்த இனிமையான அனுபவம் உங்களை பார்க்குறப்ப மட்டும்தான் எனக்கு ஏற்படுது. உங்களை பார்த்துட்டே இருக்கணும், உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கணும்னெல்லாம் மனசில் ஆவல் உண்டாகுது. அவன் தன் காதலை வெளிப்படுத்த அவள் என்ன பேசுவதென்று தெரியாமல் குழம்பினாள். அவளுக்கும் அதே அனுபவம்தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட துடித்தாள். இருப்பினும் மனதின் ஓரத்தில் ஒரு தயக்கமும் எட்டி பார்க்கத்தான் செய்தது. ஏனென்றால் பத்ரிநாதன் சர்மிளாவின் அத்தை மகன் என்பதால் அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்ய பெரியவர்கள் முயன்று கொண்டிருக்கலாம். அப்படியொரு சூழ்நிலை இருந்தால் என்ன செய்வது என்று பயம் வேறு. பத்ரி மேல் தனக்கு ஏற்பட்டிருக்கும் காதலை தனக்குள்ளேயே ரகசியமாய் புதைத்து கொள்ள நினைத்திருந்தாள். ஆனால் இப்போது பத்ரிநாதனின் பேச்சு அவன் மனதில் தான் இருப்பதை உறுதி செய்துவிட்டது. அவளுக்கு மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் சற்று குழப்பமாகவும் இருந்தது. மந்தாகினி, நான் சொன்னதை கேட்டு அமைதியாயிட்டீங்க. ஒருவேளை நான் ரீல் சுற்றுறதா தான் இப்போவும் நினைக்கிறீங்களோ? அவன் வருத்தத்துடன் கேட்டான்.
இல்லை பத்ரி, நான் உங்களை தப்பாக நினைக்கவும் முடியாது. ஆனால் உங்கள் கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு என்னை பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா பிடிக்கலேன்னு சொல்லுங்கள். உங்கள் பதில் எதுவாக இருந்தாலும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் மந்தாகினி. அவன் ஆவலுடன் அவள் முகத்தையே பார்த்தான். பத்ரி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவள் சொல்லி முடிக்கும் முன் அவன் குறுக்கிட்டான். அப்பாடா, இது போதும் மந்தாகினி, எனக்கு வேறு எதுவும் தெரிய வேண்டிய அவசியமில்லை. இருங்க, அவசரப்படாதீங்க. நாம் 2 பேர் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதும் மனசு ஒத்து போகிறது மட்டும் போதாதுங்க, நம்மளை மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும். நீ என்ன சொல்கிறேனே என்னால் புரிஞ்சுக்க முடியுது மந்தாகினி. நம்ம காதலை நம்ம பெற்றவங்க ஒத்துக்கணுமேனு கவலைப்படுறா. நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம காதல் உண்மையானதாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது மந்தாகினி, அவன் நம்பிக்கையுடன் சொன்னான். நான் நம்ம பேரண்ட்ஸை பற்றி மட்டும் சொல்லலை, நம்மளை முக்கியமாக சர்மிளா சரியாக புரிஞ்சுக்கணுமேனு கவலையாக இருக்குது. அவள் சொல்வதன் அர்த்தம் புரியாமல் பார்த்தான் அவன். நீ என்ன சொல்கிற? சர்மிளா நம்மளை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயமா என்ன? நாம் காதலிக்கிறது அவளுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? அப்படி சொல்லாதீங்க பத்ரி, அவள் உங்களை பற்றி அடிக்கடி நல்ல விதமாக சொல்லிகிட்டே இருப்பா. எனக்கு உங்கள் மேலே காதல் ஏற்பட இதுவும் ஒரு காரணம். பத்ரி, எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை சர்மிளாவும் உங்களை விரும்புகிறாளோன்னு தோணுது. அதனால் என்ன மந்தாகினி, அவள் என்னை காதலிச்சா நானும் அவளை விரும்புவேன்னு நினச்சிட்டியா? காதல்ங்கிறது யாராவது ஒருத்தர் மேலே தான் வரும். கண்டதும் காதல் வரலாம், கண்டவங்க மேலேயெல்லாம் காதல் வரக்கூடாது. அப்படி வந்தால் அது காதலே கிடையாது. எனக்கு உண்மையில மட்டும்தான் காதல் இருக்குது, கடைசி வரைக்கும் இருக்கும். இதை மாற்ற யாராலையும் முடியாது. அவன் மன உறுதியுடன் சொன்னபோதும் மனதில் சற்றே சஞ்சலமும் தோன்றவே செய்தது. அவனுக்கு தன் தாய் சர்மிளாவை தன்னுடைய மருமகளாக்கிக் கொள்ள விரும்புவது நினைவுக்கு வந்தது. இருப்பினும் இந்த விஷயத்தில் தன்னால் தன் தாயின் ஆசையை பூர்த்தி செய்ய முடியாதென்பது ஒரு புறம் இருக்க, தன்னாலேயே தன் மனதை மாற்றிக்கொள்ள முடியாதென்று புரிந்தது. அவனுக்கே அவன் மனநிலை ஆச்சரியத்தை அளித்தது. மந்தாகினியை பார்த்ததும் காதல் வயப்பட்டதும், அவளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்று விரும்புவதும், அதற்காக தன் பெற்றோர்களையே எதிர்க்கவும் துணிந்துவிட்டது என்ற தன் மனநிலை எப்படி இந்தளவுக்கு மாறிப்போய்விட்டது என்று அவனுக்கு ஆச்சரியத்தை தந்தது. அவனுடைய அதே மனநிலையில்தான் மந்தாகினியும் இருந்தாள். அவளுக்கும் தன்னுடைய காதலும் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமென்று சுயமாகவே முடிவெடுத்ததும் ஆச்சரியத்தை அளித்தது. அவர்கள் இருவரும் தங்கள் காதல் ஜெயிக்க வேண்டுமென்ற ஆசையும் ஜெயிக்குமா என்ற பயம் கலந்த யோசனையில் இருந்தனர். என்னங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது குடும்ப பொறுப்பு இருக்கா? அம்புஜம் கடுகடுத்த குரலில் கேட்க, அவினாசிலிங்கம் அதே கடுகடுத்த குரலில் சொன்னார். உண்மைதான், எனக்கு உன்னை மாதிரி குடும்ப பொறுப்பு எங்கே இருக்குது? உனக்கு தான் உன் அண்ணன் அக்கா குடும்பங்களை பற்றியெல்லாம் கூட கவலை அதிகமாக இருக்குது. அது சரி, இப்போ திடீர்னு எப்படி குடும்ப பொறுப்பு இல்லைன்னு கண்டுபிடிச்ச? எனக்கு பொறுப்பில்லாமல் தான் சுகன்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேனா? அவர் படபடவென்று பொரிந்து தள்ளினார். அது சரி, அதோட உங்கள் கடமை தீர்ந்து போயிடுச்சா? சுகன்யாவுக்கு கல்யாணம் பண்ணினா போதுமா? நமக்கு பத்ரிநாதன்னு ஒரு மகனும் கல்பனான்னு ஒரு மகளும் பாக்கி இருக்கிறது ஞாபகமே இல்லையோ? அவங்களுக்கும் காலாகாலத்தில் கல்யாணம் பண்ண வேணாம்? அம்புஜம் அக்கறையுடன் கேட்டதில் அவரும் சற்று இறங்கி வந்தார். சரி, நீ சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சுதான், நான் ஒத்துக்கிறேன். கல்பனா சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு கொஞ்ச நாள் கழித்து கல்யாணம் பண்ணலாம். முதல்ல நம்ம பத்ரிக்கு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? அவரும் அக்கறையுடன் கேட்டார். அட, நான் என்ன நினச்சேனோ அதையே நீங்களும் சொல்கிறீங்களே. நானும் பத்ரிக்கு கல்யாணம் பண்ணுறது தான் நல்லதுன்னு நினச்சேன் என்றாள் அவளும். அப்பாடா, 2 பேரும் இந்த விஷயத்திலேயாவது ஒன்றா நினைக்கிறோமே. நான் நாளைக்கே கல்யாணத்தரகர் தங்கசாமியை பார்த்து பத்ரிக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து சொல்கிறேன். அதெல்லாம் எதுக்குங்க? நம்ம சொந்தத்திலேயே பொண்ணு பார்த்துட்டா நல்லா இருக்குமே. நம்ம சொந்தத்திலையா? என் பக்கம் யாரும் இருக்கிறதா தெரியலையே, அவர் யோசனையுடன் சொன்னார். உங்கள் பக்கம் யாரும் இல்லைன்னா என்ன? என் அண்ணன் மகள் சர்மிளா இருக்கிறாளே, அவளை நம்ம மருமகளாக்கிக்கலாமே, அவள் ஆவலுடன் சொன்னாள். அதானே பார்த்தேன், உனக்கு நம்ம குடும்பத்தை விட உன் பிறந்த வீட்டு மனுஷங்க மேலே தானே பாசம் அதிகம். உனக்கு நம்ம பையனுக்கு கல்யாணம் நடக்கிறத விட உன் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது தானே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் குதர்க்கமானார். இப்படி அபாண்டமாக பேசாதீங்க. நான் என்னமோ குடும்பத்தை கவனிக்காமல் ஊர் சுற்றிகிட்டே இருக்கிற மாதிரி இல்லை பேசுகிறீங்க. நீங்கள் கோடியாக பணம் சம்பாதிச்சு கொட்டினதை போலவும், அதை பீரோவில் வைக்க இடமில்லாமல் நான் ஸ்டோர் ரூமில் மூட்டையாக கட்டி வச்சிருக்கிற மாதிரியும் பேசுகிறீங்க, அவள் எரிச்சலுடன் சொன்னாள்.
இரு இரு, இப்போ எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறா? பத்ரி கல்யாணத்துக்கும் நான் கோடி கோடியாக சம்பாதிக்காததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நீ சொல்கிற மாதிரி நான் கோடி கோடியாக சம்பாதிக்கல தான். ஆனால் சம்பாதிச்சது சொற்ப பணமாக இருந்தாலும் உன் கையில் தானே கொண்டு வந்து கொட்டினேன். அந்த பணத்தால் தானே இத்தனை வருஷமாக உன்னையும் உன் பிள்ளை பொண்ணுகளையெல்லாம் சாப்பாடு துணிமணின்னு குறையில்லாமல் காப்பாற்ற முடிஞ்சுது. அதையெல்லாம் மறந்துட்டு பேசுறியேடி, அவர் ரோஷத்துடன் சொன்னார். நான் எதையுமே மறக்கலா, இல்லைன்னு சொல்லலா. நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாடு துணிமணிக்கெல்லாம் எந்த குறையும் இல்லைதான். ஆனால் மனுஷனாக பிறந்தா வாயும் வயிறும் நிரம்பினா மட்டும் போதுமா? ஆனால் மனுஷனாக பிறந்தா கார் பங்களா சொத்து சுகம்னு எத்தனை வசதிகள் எல்லாம் இருக்குது. நம்மால் முடியாததை நம் பையன் மூலமாக நிறைவேறும்னா ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? என் அண்ணன் கோடீஸ்வரன், அவன் பொண்ணை நம்ம வீட்டு மருமகளாக்கிக்கிட்டா நமக்கு எவ்வளவு வரதட்சணை கிடைக்கும் தெரியுமா? அவரோட பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு வண்டி வண்டியாக எவ்வளவு சீர் செய்தார் தெரியுமா? அவரோட பையனுக்கு எவ்வளவு வசதியான வீட்டில் பொண்ணு எடுத்தார் தெரியுமா? இப்போ இருக்கிறது கடைசி பொண்ணு சர்மிளா மட்டும்தான். அதனால் அவளுக்கு இன்னும் கூடுதலாக வரதட்சணை தருவாங்க. நாம் பெரிய இடத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளை பலரும் மதிப்பாங்க, நம்ம அந்தஸ்தும் உயரும். அதை வச்சு நம்ம கல்பனாவுக்கும் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிடலாம். இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் என் அண்ணன் பொண்ணை பத்ரிக்கு கல்யாணம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறேன். அது புரியாத மக்கு பிளாஸ்திரியாக இருக்கீங்களே. அவள் தன் தரப்பை பேசும்போதும் அவரை வசைப்பாடாமல் பேச முடியவில்லை. நீ சொல்கிறது எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டியா அம்புஜம்? உன் அண்ணன் நம்ம கூட சம்பந்தம் வச்சுக்கணும்னு நினச்சிருந்தா ஏன் அவரோட பெரிய பொண்ணை வெளியே கட்டி கொடுக்கணும்? அவர் மடக்கி கேள்வி கேட்டதும் அவளால் சட்டென பதில் சொல்ல முடியலை. என்ன பதிலே காணோம்? உனக்கும் சந்தேகம் வந்துடுச்சுல்ல, அதான் சொல்கிறேன். சும்மா கனவு கண்டுட்டு இருக்காம நடக்கிற வேலையை பாரு. இல்லைங்க, என் அண்ணன் மக சர்மிளா தான் நம்ம வீட்டு மருமகள். நீங்கள் தடங்கல் செய்யாமல் இருந்தால் போதும். நான் எப்படி அண்ணனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வைக்கிறேன் பாருங்க. அவள் சவால் விடுவதை போல் பேசினாள். அவள் சொன்னதற்கு வழக்கம் போல் தடை சொல்லியிருப்பார் அவினாசிலிங்கம். ஆனால் அவள் தங்களின் மகள் வாழ்க்கை குறித்தும் கவலைப்பட்டு பேசவே அமைதியாகிவிட்டார். அண்ணா, அம்புஜத்தின் குரல் கேட்டு ராமமூர்த்தி பேப்பர் படிப்பதை நிறுத்திவிட்டு தலையை உயர்த்தி பார்த்தார். அட அம்புஜம், வாமா வா. மாப்பிள்ளை வாங்க வாங்க. இப்போதான் எங்களை பார்க்கணும்னு தோணுச்சா? ஜானகி யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரேன். ராமமூர்த்தி உற்சாகத்துடன் வரவேற்றார். என்னன்னா பண்ணுறது, அவருக்கு ஏதாவது வேலை வந்துடுது, அதான் வர முடியலா. சர்மிளா எங்கண்ணா? அவள் மாடியில் தான் இருக்காமா, இரு கூப்பிடுறேன். அவர் சொல்லிவிட்டு செல்ல ஜானகி சமையல் கட்டிலிருந்து வந்தவள் அவர்களை வரவேற்று உபசரித்தாள். வா அம்புஜம், என்னண்ணா கௌதம் பிறந்தநாளுக்கு கூட நீங்கள் வரலையே, எங்களையெல்லாம் மறந்துட்டீங்களாண்ணா என்றாள் ஜானகி. சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வரக்கூடாதுன்னு இல்லை, அதான் இப்போ வந்துட்டமே. அவர் அளவோடு பேசினார். அம்புஜம் வீட்டை விட்டு கிளம்பும் முன்னரே அவரிடம் தெளிவாக சொல்லிவிட்டிருந்தாள். இதோ பாருங்க, என் அண்ணா அண்ணிக்கிட்ட எப்படி உருக்கமாக பேசி சம்மதம் வாங்கணுமோ அப்படி பேசி சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்கள் நடுவில் எதையாவது பேசி குழப்பி விட்டுடாதீங்க. நான் சொல்கிறது புரியுதில்ல? அவள் சொன்னதற்கு அவரும் ஒத்துக்கொண்டார். சர்மிளா மாடியிலிருந்து இறங்கி வந்து அவர்களிடம் நலம் விசாரித்தாள். சர்மிளா, உட்காருமா, வாமா. அம்புஜம் அவளை தன்னருகில் அமர்த்தி கொண்டு அவள் கையை எடுத்து தன்மடியில் வைத்து கொள்ள சர்மிளா சங்கடத்துடன் தன் கையை அவள் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு தன் தாயின் முகத்தை பார்த்தாள். ஜானகிக்கும் அம்புஜத்தின் வருகை எதற்காக இருக்கும் என்று லேசாக புரிய ஆரம்பிக்க சட்டென சொன்னாள். சர்மிளா, நீ என்னமோ புக்ஸ் வாங்கணும் கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே, சீக்கிரமாக கிளம்பினாதானே நேரத்தோடு வந்து சேர முடியும், கிளம்புமா. ஜானகி சற்றே அதட்டலாக சொல்ல சர்மிளா விட்டால் போதுமென்று சட்டனை எழுந்து கொள்ள அம்புஜத்திற்கு ஏமாற்றமாக இருந்தது. சரியத்த, நான் வரேன், மாமா வரேன். சர்மிளா சொல்லிவிட்டு செல்வதையே அம்புஜம் பார்த்து கொண்டிருந்தாள். அப்புறம் மாப்பிள, கல்பனா வீணை கற்றுக்கிட்டு முடிச்சிட்டாளா? ராமமூர்த்தி ஒப்புக்கு கேட்டார். முடிச்சிட்ட மாதிரி தான், இன்னும் 6 மாதம்தான் இருக்கு. அம்புஜம் இதற்கு மேல் தான் அமைதியாக இருந்தால் தன் கணவன் ஏதாவது பேசி காரியத்தை கெடுத்து விடுவார் என்று தோன்றவே பளிச்சென்று வந்த விஷயத்தை சொல்லிவிட முடிவு செய்து கொண்டாள். அண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் வந்திருக்கோம்னா. அம்புஜம் சொல்ல ஜானகி அர்த்தத்துடன் தன் கணவன் முகத்தை பார்த்தாள். அவரும் அவள் பார்வையின் பொருள் உணர்ந்து கொண்டவராய் மெல்ல தலையசைத்தார். என்ன அம்புஜம், ஏதாவது பணம் தேவையா? ராமமூர்த்தி கேட்டதும் அவினாசிலிங்கத்திற்கு சுருக்கென்றது.
அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னா, நாங்கள் வந்தது பத்ரி கல்யாண விஷயமா பேசணும்னு தான். அவள் மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள். அட, பத்ரி கல்யாண விஷயமாவா? பொண்ணு பார்த்துட்டியா? எந்த ஊர், என்ன பண்ணுறா, குடும்பம் எப்படியுமா? அவர் கேட்டுக்கொண்டே போக அம்புஜத்திற்கு தன் அண்ணனின் பேச்சு எரிச்சலை ஏற்படுத்தியது. அவர் வேண்டுமென்றே பிடிகொடுத்து பேசாமல் நழுவுகிறார் என்பது தெளிவாக புரிய தொடங்கியது. அண்ணா, உங்கள் பொண்ணு சர்மிளாவே எங்கள் பத்ரிக்கு கேட்கலாம்னு தான் வந்தோம்னா, அவள் பளிச்சென்று சொன்னாள். சர்மிளாவுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லையேம்மா. இன்னும் அவள் சின்ன பொண்ணு தானே, கொஞ்ச நாள் போகட்டும்னு நினைக்கிறோம், ஜானகி சொன்னாள். அதனால் என்ன நீ, சர்மிளாவுக்கு இப்போ கல்யாணம் பண்ண தயாராக இல்லைன்னா பரவாயில்லண்ணா. எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ பண்ணிடலாம். அதுக்கு முன்னே 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணிடலாமே அண்ணி, என்ன சொல்கிறீங்கண்ணா? அம்புஜம் கேட்க ஜானகி எரிச்சலுடன் அவளை முறைத்தாள். அம்புஜம், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாமா. சர்மிளாவுக்கு எப்போ கல்யாணம் நடக்குதோ அப்போ நடக்கட்டுமே. அதுவரை பத்ரியா வீணா காத்துட்ருக்கணும். அவனுக்கு ஏற்ற ஒரு பொண்ணை பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட வேண்டியது தானே. ராமமூர்த்தி சொல்வதை கேட்டு அம்புஜம் என்ன சொல்வதென்று தெரியாமல் திகைத்தாள். அம்புஜம், எழுந்துக்க, உன் அண்ணன் தான் தெளிவாக சொல்லிட்டாரே, கிளம்பு போகலாம். அவினாசிலிங்கம் கோபமாக சொல்லிவிட்டு எழுந்து கொள்ள ராமமூர்த்தி சமாதானப்படுத்துவதைப் போல் பேசினார். கோபப்படாதீங்க மாப்பிளா, உங்களுக்கு தெரியாததில்ல. நெருங்கிய சொந்தத்தில் கல்யாணம் பண்ணினா பிறக்கிற குழந்தைகள் ஊனத்தோடு பிறக்கிறதா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. நாம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நம்ம குழந்தைகள் வாழ்க்கை தானே நமக்கு முக்கியம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ராமமூர்த்தி சொல்லி முடிக்கும் முன் குறுக்கிட்டார். எனக்கு நல்லாவே புரியுது மச்சான், உங்கள் மகளே எங்கள் பிள்ளைக்கு கட்டி கொடுக்க இஷ்டமில்லைன்னு உங்கள் பணக்கார பாஷையில் சொல்கிறீங்க, அப்படித்தானே? அவினாசிலிங்கம் எரிச்சலுடன் கேட்டார். அண்ணா, உனக்கு அண்ணன் தங்கச்சி பாசத்தை விட பணம் தான் முக்கியமாயிடுச்சுல்ல. நீ இப்படி மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அம்புஜம், என்ன பேச்சு பேசுகிற? உன்னோட அண்ணன் இத்தனை காலமாக உனக்கு உதவி பண்ணிகிட்டே தானே இருக்காரு. பொண்ணு கேட்டால் எங்கள் நிலைமையை சொன்னால் இப்படி கோபப்பட்டு பேசுகிறா? நான் தெரியாமல் தான் கேட்கிறேன். உன் அண்ணன் பணக்காரருங்கிறதால தானே சம்பந்தம் பேச வந்தா? இதுவே ஏழையாக இருந்திருந்தா வந்திருப்பியா? ஜானகி சூடாக திருப்பி கேட்டுவிட தன் மனதில் உள்ளதை அண்ணன் மனைவி அப்படியே படம் பிடித்து காட்டிவிட்ட அதிர்ச்சியில் அம்புஜம் வாயடைத்து போனாள். இதை பாரு அம்புஜம், நீயே கொஞ்சம் நான் சொல்கிறத நல்லா யோசிச்சு பாருமா. என்னோட பையனுக்கு வசதியான இடத்துல பெண் எடுத்தேன். என்னோட பெரிய பொண்ணுக்கும் வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணினேன். இப்போ என் சின்ன பொண்ணுக்கு மட்டும் வசதி குறைவான ஒரு சாதாரண இடத்துல கல்யாணம் பண்ணினா அவள் என்னை பற்றி என்ன நினப்பா? அப்பா தன்னோட தங்கச்சி மகன்றதுக்காக தன்னை இப்படி தள்ளி விட்டுட்டாருன்னு தப்பாக நினைக்க மாட்டாளா? அதனால் அவளையும் பெரிய இடத்துல தானே கட்டி கொடுக்கணும். நான் என் மூத்த மகளை வெளியே கட்டி கொடுத்ததால நம்ம 2 பேருக்கும் இடையில உள்ள அண்ணன் தங்கச்சி பாசம் அருந்து போயிடுச்சா என்ன? அதனால் நம்ம சம்பந்திகள் ஆகலைனாலும் நம்ம பாசம் அப்படியே தான் இருக்குமா? ராமமூர்த்தி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதைப் போல் பேச அம்புஜம் இன்னும் அதிர்ந்து போனாள். போதுமாடி, இந்தளவுக்கு அவமானப்பட்டப்புறமும் என் அண்ணன் எனக்காக உயிரையும் தருவார்னு பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்காம பெரிய கும்பிடு போட்டுட்டு கிளம்புடி. அவினாசிலிங்கம் சத்தம் போட அவள் பதில் பேச திராணி இல்லாமல் மௌனமாக எழுந்து அவரை பின்தொடர்ந்தாள். கல்பனா, நான் கேட்கறதுக்கு உண்மையான பதில் சொல்லுவியா? பத்ரிநாதன் கேட்க அவள் குழப்பத்துடன் அவனை பார்த்தாள். என்னன்னா இப்படி கேட்குற? அப்போ நான் இவ்வளவு நாளாக பொய் சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறியா? கல்பனா சற்றே கோபமாக கேட்டாள். நீ பொய் சொல்லலை, ஆனால் வீட்டில் எல்லாரும் என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. அம்மா கிட்ட கேட்டால் முகத்தை அலற மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்பா கிட்ட கேட்க என்னை எரிச்சிடுற மாதிரி முறைச்சிட்டு போய் உன் அம்மா கிட்ட கேளுன்னு சொல்கிறாரு. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். அம்மா அப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க? என்ன நடந்ததுன்னு உனக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சொல்லு கல்பனா, என்னாச்சு? பத்ரிநாதன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் திருதிருவென்று முழித்தவளிடம் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தவே மெல்ல சொல்ல ஆரம்பித்தாள். சர்மிளாவை பெண் கேட்க போய் அம்மாவும் அப்பாவும் அவமானப்பட்டதை கேட்டதும் அவனுக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அதையும் மீறி தன் காதலுக்கு சர்மிளா தடையாக இருக்க மாட்டாள் என்ற எண்ணம் சற்று ஆறுதலையும் அளித்தது. இவ்வளவுதானா? நான் என்னமோ பெரிய விஷயமா இருக்கும்னு நினச்சி பயந்துட்டேன். மாமா தன் மகளை எனக்கு கட்டித்தர விரும்ப மாட்டாருங்கிறது தெரிஞ்சது தானே. பத்ரிநாதன் தன்னையும் மீறி சந்தோஷத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டவன் தங்கை தன்னை ஒரு மாதிரியாக பார்ப்பதை கவனித்துவிட்டு சட்டென உஷாரானான். என்னன்னா சொல்கிற? எனக்கு நீ சொல்கிறதே புரியலா. அம்மாவும் அப்பாவும் இந்த விஷயத்தை சொன்னப்போ எனக்கு எவ்வளவு வருத்தமாக இருந்தது தெரியுமா? அம்மாவுக்கு அழுகையே வந்துடுச்சு. அவங்களை சமாதானம் செய்யவே முடியலை.
உனக்கு தெரிஞ்சால் நீயும் வேதனைப்படுவேன்னு தான் சொல்ல வேணாம்னு இருந்தோம். ஆனால் நீ என்னடானா இதை இத்தனை லேசாக எடுத்துக்கிட்டதும் இல்லாமல் இந்த சம்பந்தம் ஏற்படாதது சரிதாங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ உனக்கு சர்மிளா மேலே விருப்பம் எதுவும் இல்லையா? அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது இல்லையா? கல்பனா புரியாமல் கேட்க இப்போது அவன் பதில் சொல்ல வேண்டியதாயிற்று. அது கல்பனா, மாமா எவ்வளவு பெரிய பணக்காரர், அவர் போய் தன்னோட பொண்ணை எனக்கு கட்டித்தர நினைப்பாரா? சர்மிளாவுக்கும் வேற விருப்பம் ஏதாச்சும் இருக்கலாம் இல்லையா? ஏண்டா உனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு ஏன் அவர் தன் பொண்ணை தரக்கூடாது? அம்புஜத்தின் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினார்கள். அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி, இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன காரணத்துக்காக நீ இப்படி சொன்ன? அம்புஜம் கேட்டுக்கொண்டிருக்கையிலேயே அவினாசிலிங்கமும் வந்து விடவே அவன் இருவருக்கும் என்ன பதில் சொல்லி சமாளிப்பதென்று தெரியாமல் தடுமாறினான். ஒரு முறை சர்மிளா தன் தோழியுடன் கடைத்தெருவில் பார்த்தபோது அவள் வந்து பேசினா. அதனால் அவளுக்கு என் மீது விருப்பம் இருப்பதா தோணுச்சு. ஆனால் பத்ரி எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரின்னு அவள் தோழிக்கிட்ட வேற சகஜமாக சொன்னான் என்று பளிச்சென்று சொல்லவும் அம்புஜம் முகம் சிவந்து போனது. தொடர்ந்து பத்ரி தன் காதல் மந்தாகினி மீது என சொன்னதும் அம்புஜம் கதகளி ஆடிவிட்டாள். என் அண்ணன் நம்மளை எவ்வளவு கேவலமாக பேசிட்டார் தெரியுமா? அவர் கண்ணெதிரில் உனக்கு அவரை விட பெரிய இடத்துல சம்மந்தம் பேசணும்னு எவ்வளவு ஆசையாக இருந்தேன். அவர் முகத்தில் கரியை பூசணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறப்ப நீ என் முகத்தில் கரியை பூசிட்டியேடா. இது உனக்கே நல்லா இருக்கா? நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன். அம்புஜம் ஆவேசம் வந்தது போல் கத்தினாள். நான் அப்போவே சொன்னேன்ல, நீ தான் உன் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னா அவன் உயிரை எடுத்தா. அதான் அவள் எவ்வளையோ இழுத்துட்டு வர்றேங்கிறான். நான் தெரியாமல் தான் கேட்கிறேன். என் பக்கத்து சொந்தத்தில் சொல்லியிருந்தா இந்நேரம் எவ்வளவு பெரிய பெரிய இடமா கொண்டு வந்திருப்பாங்க. என்னமோ ஊரில் இல்லாத பணக்கார உறவு உனக்கு இருக்குதுன்னு துள்ளி குதிச்சா. என் சொந்தக்காரங்களாக இருந்தால் இந்நேரம் இப்படி அவமானப்படுத்தி இருப்பாங்களா? அவினாசிலிங்கம் அந்த நேரத்திலும் அம்புஜத்தின் ஈகோவை மட்டம் தட்டினார். ஆமாம், உங்கள் சொந்தக்காரங்க பெரிய ராஜ பரம்பரை, 16 தேசத்து இளவரசிகளை கொண்டு வந்து காட்டி நான் தான் தடுத்துட்டேன். நான் ஏற்கனவே ஏகப்பட்ட கடுப்பில் இருக்கேன். இதில் நீங்கள் வேற என்னை வெறுப்பேத்தாதீங்க, எரியற நெருப்பில் எண்ணெய் வார்க்கிற மாதிரி. ஆமாண்டி, நான் தான் எண்ணெய் வார்க்கிறேன். என்னமோ நீ மட்டும்தான் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி பேசுகிற. உன் அண்ணன்காரன் பேசின பேச்சுக்கு வேற எவனாவதா இருந்தா இந்நேரம் வெட்டி கூறு போட்டிருப்பான். நானாக இருந்ததால் நாகரிகமாக வந்துட்டேன். அவினாசிலிங்கம் கோபப்பட அம்புஜம் ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடுறத நிறுத்துறீங்களா? நான் தான் முதல்ல இருந்தே எனக்கு சர்மிளாவே பிடிக்கலன்னு சொன்னேனே. நீங்கள் ஏன் அனாவசியமாக பெண் கேட்டு போய் அவமானப்படணும்? இப்போவாவது நான் சொல்கிறத கேளுங்கம்மா. என் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்க அனுமதி கொடுங்க. மாமா முன்னாடி நாம் தலை குனிஞ்சதையே நினச்சி போட்டா போட்டி போட்டு ஏன் என் வாழ்க்கையே கெடுக்கிறீங்க? என்னடா சந்தில் சிந்து பாடுறா? உன் இஷ்டத்துக்கு எவ்வளையாவது இழுத்துட்டு வருவா, அதுக்கு நாங்கள் அட்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணணுமா? என்னால் முடியாதுடா. சரிப்பா, நான் சொல்கிறதையும் கேளுங்க. எனக்கு மனைவியாக வர்ற தகுதி மந்தாகினிக்கு மட்டும்தான் உண்டு. வேறொருத்தையை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் முடியாதுன்னா மந்தாகினி உயிரோடவே இருக்க மாட்டா. அவள் மட்டும் தற்கொலை பண்ணிக்கிட்டாள்னா அவ்வளவுதான். அப்புறம் அவள் தற்கொலை பண்ணிக்க என்ன காரணம்னு போலீஸ் தோண்டி துருவி கேட்டால் என்னை காதலிச்சது தெரிய வரும். அதுக்கப்புறம் கேஸ் விசாரணைன்னு என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் லாக்கப்பில் உட்கார்ந்து களி திங்க வேண்டியது தான். பத்ரிநாதன் சொன்னதை கேட்டு அம்புஜமும் அவினாசிலிங்கமும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவன் சொன்னது போல ஏதாவது ஏடாகுடமாக நடந்தால் குடும்பமானம் காற்றில் பறக்குமே என்ற கவலை ஏற்படத் தொடங்கியது. அத்துடன் தங்களின் சொந்த பந்தங்களின் முன்னால் தங்களின் மதிப்பும் கௌரவமும் அதல பாதாளத்தில் விழுந்துவிட்டால் அப்புறம் அதை மீட்பதென்பது முடியாத காரியம் என்று புரிந்தது. அதனால் வேறு வழியின்றி அவனுடைய காதலை அங்கீகரிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டனர். பத்ரிநாதனின் திருமணத்திற்கு அரைமனதாக சம்மதித்தனர். இருப்பினும் கல்யாண தினத்தன்று அவனுடைய பெற்றோர்கள் முகத்தில் எல்லளவு மகிழ்ச்சி இல்லை. அதிலும் அம்புஜத்திற்கு தன் மகனின் அருகே மணக்கோலத்தில் அமர்ந்திருந்த மந்தாகினியை பார்க்க பார்க்க வயிறு பற்றி எரிந்தது. மந்தாகினி, இப்போ நான் சொல்ல போகிறத கொஞ்சம் நல்லா நினைவில் வச்சுக்க. நம்ம கல்யாணம் எத்தனையோ இடர்பாடுகளிடையே தான் நடந்ததுன்னு உனக்கே நல்லா தெரியும். நம்ம கல்யாணத்துக்கு மற்றவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைச்சாலும் பெற்றவங்க கிட்ட இருந்து அது அறையாத்தான் கிடைச்சிது. அதிலும் எங்கள் அம்மாவுக்கு தன் அண்ணன் மகளை முடிக்க முடியலைங்கிற ஆத்திரம் இன்னும் தீர்ந்த பாடா அல்ல. அவங்க தன் அண்ணன் பொண்ணை மருமகளாக்கிக்கணும்னு ரொம்ப காலமாக நினச்சிருந்தாங்க. அது நடக்காததால் எவ்வளவு வேதனைப்பட்டாங்கன்னு உனக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் குடும்பத்தை விட ரொம்ப வசதியான குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க.
நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உறுதியாக நின்று நம்ம கல்யாணமும் நடந்துடுச்சு. நாம் காதலில் ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்லை மந்தாகினி, வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தான் ரொம்பவும் முக்கியம். எங்கள் வீட்டார் விருப்பம் இல்லாமல் தான் நம்ம கல்யாணம் நடந்திருக்கு. அதனால் அவங்க நம்ம பேரில் கோபமாகவும் எரிச்சலாகவும் இருக்காங்க. அது வார்த்தைகளிலும் வெளிப்படும். நான் காலையில் ஆஃபீஸ் போயிட்டா நீ தான் நாள் முழுக்க வீட்டில் இருப்ப. அதுவரை என்னோட அம்மா மாமியார் ஜபர்தஸ்தை அதிகாரமாக காட்டினாலும் நீ தான் எதிர்த்து பேசாமல் பொறுமையாக நடந்துக்கணும். உன்னால் எந்த பிரச்சனையும் வரவே கூடாது. பத்ரிநாதன் நீண்ட விளக்கமாக பேசினான். நீங்கள் எனக்கு இவ்வளோ தூரம் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. என்னால் மாமியார் மெச்சிய மருமகளாக வாழ முடியுமான்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக மாமியார் வெறுக்காத மருமகளாக வாழ்ந்து காட்ட முடியும்னு நம்புகிறேன். இது என்னோட குடும்பம். இந்த குடும்பத்தை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பார்த்துக்கிற பொறுப்பும் பங்கும் எனக்கும் இருக்குது. நான் என் பொறுப்பை நல்லபடியாக நிறைவேற்றுவேன். என்னால் குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் கவலையே படாமல் இருங்க. மந்தாகினியும் தன் மனதில் உள்ளதை தெளிவாக எடுத்துரைத்தாள். மந்தாகினி, உன்னை வெறும் அழகு தேவதை மட்டும்தானே நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, என் பொண்டாட்டி இவ்வளவு பொறுப்புணர்ச்சியும் கடமையுணர்ச்சியும் கொண்ட புத்திசாலியாக இருக்காளே. நான் எப்பவுமே புத்திசாலி தான், உங்கள் கண்ணுக்கு தான் தென்படலா, அவள் பொய் கோபத்துடன் சொன்னாள். அது உண்மைதான் மந்தாகினி, உன்னோட அழகு என் அறிவை கட்டி போட்டுடுச்சு. அதனால தான் என்னால் உன் புத்திசாலித்தனத்தை கண்டுபிடிக்க முடியலா. அப்போ ஏற்பட்ட காதல் மயக்கம் இன்னும் கண்களை கட்டி போட்டிருக்கு. அவன் சொன்னதை கேட்டு அவள் அழகாக வெட்கப்பட்டாள். ஏய் மந்தாகினி, இந்த பாத்திரங்களை எல்லாம் பளிச்சுன்னு துளக்கிட்டு துணி துவைச்சு காய வச்சுட்டு சமையலையும் முடிச்சுடு. நான் என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். நான் வர்றதுக்குள்ளே எல்லாம் தயாராக இருக்கணும், புரியுதா? அம்புஜம் வேலைக்காரிக்கு கட்டளையிடுவதை போல் கட்டளையிட அவள் தலையாட்டினாள். சரியத்தா, செய்துடுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. மந்தாகினி சொல்ல அவள் கிளம்பியதும் கல்பனா அவளிடம் வந்தாள். அண்ணி, உங்களோட ரோஸ் கலர் சிஃபான் புடவையை கொடுங்க, நான் கட்டிக்கிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். கல்பனா தன் தாய்க்கு சற்றும் குறைந்தவள் இல்லை என்று காட்டுவதை போல் அதே கட்டளையிடும் துணியில் கேட்டாள். கல்பனாவிடம் பீரோ கொள்ளாத அளவுக்கு புடவைகளும் சுடிதார்களும் நிறையவே இருக்கிறது. கூடவே அல்ப புத்தியும் நிறைந்திருந்தது. தன் அண்ணியிடம் புடவை கேட்டாள். அந்த புடவையை தான் மந்தாகினி எப்போதும் விரும்பி அணிவாள். அதே புடவையை கல்பனா கேட்டபோது தர முடியாதென்று சொல்ல முடியலை. கல்யாணமாகி 4 நாட்களில் நாத்தனாருடன் எதற்கு வம்பு என்று அமைதியாக இருந்துவிட்டாள். மந்தாகினி, கரண்ட் பில் கட்ட இன்னைக்கு தான் கடைசி நாள், போய் கட்டிட்டு வந்துரு. அவினாசிலிங்கம் அவளிடம் கரண்ட் கார்டையும் பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்த போது அவள் திகைத்து நின்றாள். அவள் செய்ய வேண்டிய வீட்டு வேலைகள் மலை போல் குவிந்து கிடக்கிறது. இதில் கரண்ட் பில் கட்ட போனால் அதிலும் கடைசி நாளானபடியால் கூட்டம் நீண்ட வரிசையில் நிற்கும். அந்த வரிசையில் நின்று கட்டிவிட்டு வருவதற்குள் பாதி நாள் முடிந்துவிடும். அதன் பிறகு வந்து எப்போது வீட்டு வேலைகளை முடிப்பதென்று மலைப்பாக இருந்தது. என்னம்மா அப்படியே நின்றுட்டுருக்கா? இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன். என் சொந்தக்காரங்க பார்த்து சொன்ன பொண்ணை கட்டியிருந்தா இந்நேரம் இப்படியே அலட்சியமாக இருப்பா. என் பேச்சை தட்டாமல் மதித்து நடந்துட்டுருப்பா. அவினாசிலிங்கமும் தன் பங்குக்கு வார்த்தைகளை நெருப்பாய் வீசினார். இல்லை மாமா, நான் உங்கள் பேச்சை எப்பவுமே மதிப்பேன். கரண்ட் பில்லை கட்டிட்டு வரேன், அவள் சொல்லிவிட்டு கிளம்பினாள். அவள் கரண்ட் பில் கட்ட சென்றபோது அவள் எதிர்பார்த்ததை விட அதிகமான எண்ணிக்கையில் கூட்டம் வரிசையில் நின்றிருக்க அவளும் அதில் போய் இணைந்து கொண்டாள். அவள் கட்டிவிட்டு வெளியே வந்தபோது மதியம் மணி 12 தொட்டிருக்க அவசரமாக வீட்டுக்கு வந்து வேலைகளை பம்பரமாக சுழன்று சுழன்று செய்துவிட்டு நிமிர்ந்தபோது வெளியில் சென்றிருந்த அம்புஜம் வந்துவிட்டாள். அப்பாடா, எப்படியோ அத்தை வருவதற்குள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டோம் என்று சந்தோஷமடைந்தாள். ஆனால் தன் மாமியாருக்கு உணவு பரிமாறிய போது அவளுடைய சந்தோஷம் தொலைந்து போகும்படி வார்த்தைகள் கேட்க நேர்ந்தது. ஏண்டி, இதுக்கு பேர் என்னடி? சாம்பாரா? வெறும் தண்ணியில் உப்பையும் புளியையும் கரைச்சி ஊற்றிட்டு 2 மிளகாயை கிள்ளி போட்டால் அது சாம்பார் ஆயிடுமா? உன் அம்மாக்காரி உனக்கு சமைக்கவே கற்றுத்தரலையோ? அது சரி, பொண்ணுக்கு கைப்பக்குவம் முக்கியம் இல்லை. கைகாரியா மற்றவங்களை மயக்க தெரிஞ்சா போதும்னு நினச்சிட்டா போல இருக்குது. ஆள் மயக்கிற வேலையை யார்கிட்ட கற்றுக்கிட்ட? அம்புஜம் விஷமாய் கக்கினாள். நான் யாரையும் மயக்கலாத்தா. நான் பண்ண சமையல் நல்லா இல்லைன்னா மன்னிச்சிடுங்க. நீங்களே எனக்கு நல்லா சமைக்க கற்றுக் கொடுங்க. அவள் தன் கோபத்தையும் வருத்தத்தையும் விழுங்கி கொண்டு மெல்ல சொன்னாள். ஆமாம், நான் உனக்கு டியூஷன் எடுக்கிறேன். என் பிள்ளையை மயக்க யார்கிட்ட டியூஷன் எடுத்துக்கிட்டா? உன் அம்மா கிட்டையா? பாவி, படுபாவி, என் பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய இடத்துல சம்மந்தம் பேசணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டு இப்போ என்கிட்ட அடக்கமானவ மாதிரி நாடகம் ஆடுறியா?
நான் நினச்ச மாதிரி என் பையனுக்கு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி இருந்தேன்னா இந்நேரம் வீட்டு முன்னாடி கார் நின்று இருக்கும். வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆட்கள் இருப்பாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. என்ன பண்ணுறது? ஒரு அன்னக்காவடியே என் மருமகள்னு சொல்லிக்க வேண்டியதாயிடுச்சு. அவள் மனதில் இருந்ததை எல்லாம் கொட்டினாள். மந்தாகினி பதில் சொல்ல நினைத்து பின் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். அம்புஜம் ஏற்கனவே கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தாள். இந்த நிலைமையில் தான் ஏதாவது சாதாரணமாகவே சொன்னாலும் அது பெரிய சண்டையாக மாறிவிடும் என்று தோன்றியது. அவளுக்கு தன் கணவன் தனக்கு கூறிய அறிவுரையும் அதற்கு தான் கொடுத்த வாக்குறுதியும் நினைவுக்கு வந்தது. ஆகையால் ஒன்றும் பேசாமல் மௌனமாகவே இருந்தாள். அம்புஜம் அவள் சமையலை குறை கூறிய போதும் பாதி சாப்பாட்டில் எழுந்து போய் விடவில்லை. நன்றாக சாப்பிட்டு விட்டுதான் எழுந்தாள். கல்பனாவும் தன் அண்ணி சமையலில் குற்றம் கண்டுபிடிக்க தவறவில்லை. அவர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு அவளும் சாப்பிட்ட போது மற்றவர்கள் சொன்னது போல் பெரியதாக குறை சொல்லும் அளவிற்கு சமையல் மோசமாக இல்லை என்று தெரிந்தது. ஆனால் அவர்கள் மனதில் தன் மீது இருக்கும் குறைதான் இப்படி எல்லா விஷயங்களிலும் பிரதிபலிக்கிறது என்று உணர்ந்து கொண்டாள். என்னங்க, நான் வேலைக்கு போகட்டுமாங்க? மந்தாகினி கேட்டதும் அவன் அவளை கேள்விக்குறியுடன் பார்த்தான். என்ன திடீர்னு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறா? பத்ரிநாதனின் கேள்விக்கு அவளால் சட்டென பதில் சொல்ல முடியலை. அவளுக்கு திருமணமாகி இந்த 4 மாத காலங்களில் புகுந்த வீட்டினரிடம் எத்தனையோ ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கேட்டாயிற்று. அதன் பின்னணியில் இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான். அவள் பணக்காரி இல்லை, நிறைய வரதட்சணை தரும் அளவுக்கு வசதியான குடும்பத்தில் பிறக்கவில்லை. பத்ரிநாதனுக்கு பொன் பொருளோடு கிடைக்க இருந்த பொன்னை அவள் வருகைதான் தடுத்துவிட்டதென்கிற கோபம் அவளுடைய மாமியார், மாமனார், நாத்தனார் 3 மனதிலுமே இருந்தது. அதை அவ்வப்போது வார்த்தைகளில் விஷம் போல் பொழிந்தனர். அவளால் வரதட்சணை தான் கிடைக்கவில்லை. குறைந்தபட்சம் அவள் வேலைக்கு போனாலாவது மாதம் ஒரு தொகையாவது வருமே என்ற எண்ணம் மனதில் உதயமானதும் அவள் வேலைக்கு போகாததையும் ஒரு பெரும் குறையாக குத்திக்காட்டி பேசத் தொடங்கிவிட்டனர். அதனால்தான் அவள் வேலைக்கு செல்வதென்று முடிவு செய்து கொண்டாள். அது மட்டும் காரணமல்ல. அப்படி வேலைக்கு சென்றால் தான் அலுவலகத்திலும் உழைக்க வேண்டும், வீட்டிலும் உழைக்க வேண்டும் என்பதும் தெரியும். இருந்தாலும் காலை முதல் மாலை வரை தன்னை மாமியார் வசைப்பாடுவதை காதில் கேட்காமலாவது இருக்கலாமே என்று ஆசைப்பட்டாள். ஆனால் இதையெல்லாம் அவளால் மனம் விட்டு தன் கணவனிடம் சொல்ல முடியலை. அவனிடம் எந்த குறையும் புகாரும் சொல்வதில்லை என்று ஏற்கனவே தீர்மானித்து விட்டிருந்ததால் தனக்கு வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகளை எல்லாம் மறைத்து விட்டாள். என்ன மந்தாகினி பலத்த யோசனை? நீ வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா நான் தடுக்க மாட்டேன். ஆனால் நீ ஆஃபீஸ்லேயும் வீட்டிலேயும் ரொம்ப உழைக்கணும். அது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு முடிவெடு. பத்ரிநாதன் சொல்ல அவள் நம்ப முடியாத பார்வை பார்த்தாள். என்ன பார்க்கிற? எனக்கு எல்லாம் தெரியும் மந்தாகினி. அம்மாவும் அப்பா தங்கச்சி எல்லாரும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. வேலை வேலைன்னு உன்னை பிழிகிறாங்க. அதோடு நிற்காம வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. என்னங்க, எல்லாமே தெரிஞ்சிருந்தும் ஏன் ஒரு வார்த்தை எனக்காக உங்கள் அம்மா அப்பா கிட்டையெல்லாம் பறிஞ்சு பேசாமல் மௌனமாகவே இருந்துட்டீங்க? உன் பார்வையில் நான் செய்தது தப்பு தான். ஆனால் என் அம்மா பார்வையிலேயும் நான் ஒரு குற்றவாளி தான். அம்மா எனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும், அதை வச்சு கல்பனாவுக்கும் வசதியான மாப்பிள்ளையை பார்க்கணும்னு எத்தனையோ கனவுகள் கண்டாங்க. அதோட என் மாமாவும் பணத்தை முதன்மையாக நினச்சி எங்கள் அம்மாவே தரக்குறைவாக பேசினார். அதுலேயே அம்மா மனசுடைஞ்சு போயிட்டாங்க. அதனால தான் பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ணணும்னு ஒரு வைராகியம். ஆனால் என்னை பற்றி அவங்க கண்ட கனவுகள் பலிக்கலா, வைராகியமும் நிறைவேறலா. இந்த 2 ஏமாற்றங்களும் மனசை போட்டு பாரமாக அழுத்திட்டு இருக்கிறப்ப நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்கள எதிர்த்து பேசினா அவங்களால தாங்க முடியாது மந்தாகினி. நல்ல காரணம்தான். ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, உங்கள் அம்மாவுக்காக இவ்வளவு டீப்பாக யோசிக்கிறீங்க, கவலைப்படுறீங்க. உங்களையே நம்பி வந்த என்னை பற்றி யோசிக்க மறந்துட்டீங்களே. அப்படின்னா நான் உங்களுக்கு முக்கியமில்லைன்னு தானே அர்த்தம்? அப்படி இல்லை மந்தாகினி. எனக்கு உன் மேலே அன்பும் காதலும் இல்லைன்னா அடம்பிடிச்சு உன்னையே என் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நான் என் அம்மா அப்பா தங்கைக்கிட்ட போய் இப்படி நடந்துக்குங்க, இப்படி இருங்கன்னு சொல்ல முடியாது. சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. வீணான சண்டைகள் தான் வரும். ஆனால் நீ என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவ, என்னில் சரிபாதி. உங்ககிட்ட தான் நான் உரிமையோடு பேச முடியும், என் ஆசைகளை சொல்ல முடியும். உனக்கும் மனசு இருக்குது, ஆசைகள் இருக்குது. நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும்னு நான் கட்டாயப்படுத்தவே மாட்டேன். ஆனால் கேட்டால் சந்தோஷப்படுவேன். உன்னை இப்போ வேலைக்கு போகணும் சொல்கிறதும் கூட உனக்கு விருப்பம் இருக்குங்கிறதுக்காக மட்டும் இல்லை. அட்லீஸ்ட் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த திட்டும் அவமானமும் ஏற்படாமல் விடுதலையாவது கிடைக்குமேனு தான் சொல்கிறேன்.
அவன் சொல்லி முடித்த போது அவள் மனதிலிருந்த அழுத்தமான பாரமெல்லாம் நீங்கியதைப் போல் மனம் சற்று லேசானது. அவனுக்கும் தன் மீது அக்கறை இருக்கிறது, அன்பு இருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறான் என்று புரிந்தபோது அவன் மேல் சற்று பரிதாபமும் இரக்கமும் ஏற்பட்டது. இந்த மனதை எந்த காரணத்துக்காகவும் காயப்படுத்தவே கூடாதென்று தீர்மானித்து கொண்டாள். மந்தாகினி, எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கா. இன்னும் 2 மாதத்தில் என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சீனியர் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. அவர் போஸ்ட்டுக்கு என்னை தான் போட போகிறதா பேச்சு அடிப்படுது. அப்படி கிடைச்சா எனக்கு சம்பளம் அதிகமாகும். அப்போ நம்ம கல்பனாவுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியான இடத்துல வரன் பார்த்து முடிச்சிடலாம். அவளுக்கு மட்டும் கல்யாணம் நடந்துட்டா அப்புறம் அம்மா உன்னை தப்பாகவே பேச மாட்டாங்க. அவன் நம்பிக்கையுடன் சொல்ல அவளுக்கு தன் கணவனின் அர்த்தமற்ற நம்பிக்கையை நினைத்து அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. அவள் மீது தன் மாமியாருக்கு ஏற்பட்டிருக்கும் அதிருப்தியும் வெறுப்பும் எந்த காலத்திலும் எந்த காரணத்திற்காகவும் மாறப்போறதில்லை என்று நன்றாகவே புரிந்திருந்தது. அவளால் தான் தன் ஒரே மகனுக்கு கிடைக்கவிருந்த ராஜ வாழ்க்கை பறிபோய்விட்டதென்ற எண்ணத்தில் இருப்பவளை எப்படி மாற்ற முடியும்? மந்தாகினி, நான் சொன்னதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயையோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. உங்களை நம்பாமல் நான் யாரை நம்ப போகிறேன்? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. என்னாலேயும் எந்தவித கஷ்டமும் யாருக்கும் ஏற்படாதுங்க. உங்கள் அம்மா அப்பா தங்கை என்னை என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து ஒரு வார்த்தை இதுவரை பேசியதில்லை. இனிமேலையும் பேச மாட்டேன். நம்ம வீட்டை பொறுத்த மட்டில் நான் ஊமை செவிடு. அதனால் என்னால் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல, என்னை மன்னிச்சிடுமா? என்னங்க அது பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? நான் கஷ்டப்படுறதா யார் சொன்னது? இது என்னோட குடும்பம், என்னோட சொந்தங்கள். இவங்களுக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை. என் கடமையை செய்ய நான் ஏன் கஷ்டப்படணும்? இது எல்லாத்துக்கும் மேலே என் மேலே உயிரையே வச்சிருக்கிற உங்கள் அன்பு இருக்கும்போது நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் கடைசி வரை இருந்தாலே போதுங்க. எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நான் தாங்கிப்பேன். நீ சொன்னதையே தான் நானும் திருப்பி சொல்ல விரும்புகிறேன் மந்தாகினி. நானும் உன்னோட அன்பையும் காதலியும் தான் என்னோட பலமாகவே நினைக்கிறேன். நீ என் கூட இருக்கிற தைரியத்தில் தான் நான் எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுறேன். பத்ரிநாதன் அவள் கையை இறுகப்பற்ற அவள் அவன் தோளில் ஆதரவாக சாய்ந்து கொண்டாள். பத்ரி, உன்னோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் வந்திருந்தாங்கடா. என் அண்ணன் பொண்ணு சுமதிக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வளகாப்புன்னு அழைக்க வந்திருந்தாங்க. அவினாசிலிங்கம் அலுவலகத்திலிருந்து திரும்பியவனிடம் சொன்னார். அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அக்காவோட வளைகாப்புக்கு கண்டிப்பாக போகணும்ப்பா. அதாண்டா நானும் சொல்ல வந்தேன். சுமதிய அண்ணன் பொண்ணாச்சே, எனக்கும் மக மாதிரி தானே. அதனால் அவளுக்கு ஒரு 1/4 சவரன் இல்லை 1/2 சவரனில் தங்கத்தில் ஏதாவது வாங்கி தந்தாதான் கௌரவமாக இருக்கும். அவினாசிலிங்கம் சாதாரணமாக சொல்ல அவனுக்கு திக்கென்றது. இப்போது தங்கம் விற்கும் விலையில் இதெல்லாம் சாத்தியப்படுமா? என்னடா அப்படியே திகைச்சு போய் உட்கார்ந்துருக்கா? ஏன் என் அண்ணன் பொண்ணுக்கு நான் செய்யக்கூடாதா? இந்நேரம் உன் அம்மா பக்கம் சொந்தங்களாக இருந்தால் நீயே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து தந்துருப்ப. என் மனுஷங்கன்னா உன் அம்மாவுக்கும் உனக்கும் எப்பவுமே இலக்காரம்தான். அப்பா, நான் எதுவுமே சொல்லலையேப்பா, அப்புறம் ஏன் கோபப்படுறீங்க? அக்காவுக்கு குழந்தை பிறந்தப்புறம் குழந்தைக்கு தங்கத்தில் செயின் மோதிரம்னு வாங்கி போடலாமேன்னு யோசித்தேன். ஏண்டா, சின்ன குழந்தைக்கு எவ்வளவு செலவாகிட போகுது? அப்போ செய்துக்கலாம். இப்போ சுமதிக்கு ஒன்றும் செய்யாமல் வெறுங்கையோடு போனால் என் அண்ணனும் அண்ணியும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? சரியான பிச்சைக்கார பையன்னு தானே நினைப்பாங்க. ரிட்டையர்டாகாமல் இருந்திருந்தா இந்நேரம் நானே 4 ஃப்ரெண்ட்ஸு இல்லை கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட பணத்தை கடனாவது வாங்கியிருப்பேன். இப்படி பெத்த பிள்ளைக்கிட்ட கையேந்தி நிற்க வச்சுட்டானே ஆண்டவன். அவினாசிலிங்கம் மனதில் நினைத்திருந்த தாழ்வு மனப்பான்மை நொந்து போன வார்த்தைகளாய் வெளியே வந்தது. என்னப்பா இது? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் சாதாரணமாக தானே சொன்னேன். நீங்கள் ஆசைப்பட்டபடியே அக்காவுக்கு இப்பவும் செய்யலாம், குழந்தை பிறந்த பிறகும் செய்யலாம்ப்பா. அவன் சொல்லி கொண்டிருக்கையில் சுகன்யா தன் கணவனுடன் உள்ளே நுழைந்தாள். பத்ரி, என்ன அக்கான்னு சொல்லிட்டு இருந்தா? நான் வரப்போகிறது உனக்கு எப்படி தெரியும் என்றாள் சுகன்யா. வாக்கா, வாங்க மாமா. நான் சுமதி அக்காவை பற்றி சொல்லிட்டு இருந்தேன்க்கா. ஓ, மந்தாகினி இன்னும் வேலையிலிருந்து வரலையா? இல்லைக்கா, அவள் 2 பஸ் பிடிச்சு வரணும்ல, அதான் 7:30-8 மணி ஆயிடும்க்கா. என்னடா இது 7:30-8ன்னு சாதாரணமாக சொல்கிறா? 5 மணிக்கு ஆஃபீஸ் விட்டால் வீட்டுக்கு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை பத்ரி. என்னதான் பொண்டாட்டி கை நிறைய சம்பாதிக்கிறாள்னா கூட இவ்வளவு இடம் கொடுக்கறது தப்பு. அவள் எங்கெங்கே சுற்றிட்டு வர்றாளோ யார் கண்டது?
சுகன்யா நிர்தாட்சண்யமாக சொன்னபோது அவனுக்கு கோபமாக வந்தது. அக்கா, எனக்கு என் பொண்டாட்டியை பற்றி நல்லாவே தெரியும்க்கா. அவள் என் பர்மிஷன் இல்லாமல் பிறந்த வீட்டுக்கு கூட போக மாட்டா, அவன் ரோஷத்துடன் சொன்னான். நீயே கேளு சுகன்யா, பொண்டாட்டியை ஒரு வார்த்தை சொல்லிட்டா இவனுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துடுது. என்னமோ ஊரில் இல்லாத பேரழகையை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் உருகி வழியறான். எனக்கு பார்க்கவே சகிக்கல. அம்புஜமும் தன் மகளின் பொறாமை நெருப்பிற்கு தூபம் போட்டாள். இப்போ ஏன் எல்லாரும் மந்தாகினியை கரிச்சு கொட்டுறீங்க? அவள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அவளுக்கா செலவு பண்ணிக்கிறா, நமக்கு தானே தர்றா. பத்ரி, இவங்கெல்லாம் எப்பவும் இப்படி தாண்டா. நீ எதையும் மனசில் வச்சுக்காத. போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வாடா. அவினாசிலிங்கம் தன் மகனுக்கு பரிந்து கொண்டு பேசினார். அவர் கவலை அவருக்கு. அவருடைய அண்ணன் மகளுக்கு பரிசு வாங்க பத்ரியை தான் நம்பியிருந்தார். அவனிடம் பணமில்லை என்றாலும் மந்தாகினியிடம் இருந்தாவது வாங்கி தருவானே. இப்போது அவனிடம் அவன் மனைவியை பற்றி குறை சொன்னால் அதனால் அவனுக்கு கோபம் ஏற்பட்டு பணம் தராமல் போய்விட்டால் என்ன செய்வதென்று பயந்தார். அதனாலேயே அவனுக்கு பரிந்து கொண்டு பேசினார். அவன் உடைமாற்ற உள்ளே சென்றதும் மனோகரன் கிசுகிசுப்பாக தன் மனைவியிடம் சொன்னான். ஏண்டி, வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? பூனையை மடியில் கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதையாக இருக்குடி. உன் தம்பி பொண்டாட்டி எங்கே போனா என்ன? யாரை பார்த்தாதான் உனக்கு என்னடி? உன் வேலையை மட்டும் பார்க்க தெரியாது. சாச்சா, நீயே காரியத்தை கெடுத்துடுவ போல இருக்கே. அவன் எரிச்சலுடன் சொல்ல அவள் பெட்டி பாம்பாக அடங்கினாள். சுகன்யா, மாப்பிள்ளை என்ன சொல்கிறாருமா? அது ஒன்றும் இல்லைப்பா. கல்பனா எங்கப்பா? அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, வந்துருவா. அவர் சொல்லி கொண்டிருக்கையில் அம்புஜம் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். அம்மா, நீ ஏன்மா தனியாக டிஃபன் பண்ணுறா? நானும் உன் கூட ஒத்தாசை பண்ணுறேன். சுகன்யா வழியே தன் தாய்க்கு உதவ முன்வர அம்புஜத்திற்கு ஆச்சரியமாகிவிட்டது. பரவாயில்லம்மா, நீ மாப்பிள்ளையோட பேசிட்டு நான் டிஃபன் ரெடி பண்ணுறேன். அம்மா, நான் தான் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, பேசாமல் வாம்மா. சுகன்யா கிட்டத்தட்ட அவளை சமையல் கட்டிற்கு தள்ளி கொண்டு சென்றாள். மாப்பிள்ளை, ஏதாவது முக்கியமான விஷயமா? எங்ககிட்ட ஏதாவது சொல்லணுமா? அவினாசிலிங்கம் சற்றே சந்தேகத்துடன் கேட்டார். அதெல்லாம் ஒன்றுமில்லையே மாமா, ஏன் கேட்குறீங்க? மனோகரன் சொல்லி கொண்டிருக்கையில் பத்ரிநாதன் உடைமாற்றி கொண்டு வர மனோகரன் குரல் கொடுத்தான். சுகன்யா, உன் தம்பிக்கு சூடாக காஃபி கொண்டு வா, ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வந்திருக்காரு. மனோகரன் உபசரிப்பாக சொல்ல பத்ரிநாதனுக்கு ஏனோ அவன் செயற்கைத்தனமாக சொல்வதாக தான் தோன்றியது. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது சற்று நேரத்திற்கெல்லாம் மந்தாகினியும் ஆஃபீஸிலிருந்து வந்துவிட சுகன்யாவும் அம்புஜமும் அவளிடம் என்றுமில்லாமல் அன்பை பொழிந்ததில் அவளுக்கே அது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இருப்பினும் அவர்களின் அன்பான உபசரிப்புக்கு பின்னணியில் கண்டிப்பாக ஏதோ ஒரு தேவை இருக்க வேண்டும் என்று அவளுக்கு நன்றாக புரிந்திருந்தது. சுகன்யா கிளம்பி செல்வதற்குள் 4-5 தடவை தன் தாயை அர்த்தத்துடன் பார்த்து கொண்டிருப்பதை பத்ரிநாதன் கவனிக்க தவறவில்லை. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க, மந்தாகினி மெல்ல சொன்னாள். என்ன விஷயம் மந்தாகினி? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுமா. பத்ரிநாதன் சொல்ல அவள் சற்று தயங்கிவிட்டு சொன்னாள். அது என் தம்பிக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு டெபாசிட் தொகை 20,000 கட்டணும்னு சொன்னாங்களாம். இன்னும் 10 நாளில் பணம் கட்டினாதான் இந்த வேலை கிடைக்கும்னு ஃபோன் பண்ணியிருந்தான். அதான் உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அவள் தயங்கி சொல்ல அவன் சில வினாடிகள் அவளையே கண்ணிமைக்காமல் பார்த்தான். என்னங்க, நான் கேட்டதில் கோபமா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? பணம் காய்ச்ச மரம் மாதிரி தெரிகிறேனா? எல்லாரும் என்கிட்ட பணம் வேணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? இப்போ தான் அப்பா சுமதி அக்காவுக்கு வளைகாப்பு நடத்த தங்கத்தில் பரிசு தரணும்னு சொல்லி பணம் கேட்டார். இப்போ நீ பணம் வேணுங்கிறா. நம்ம வீட்டில் நோட் அடிக்கிற மிஷின் இருக்கா? இல்லை நம்ம வீட்டில் 500, 1000 நோட்டுகளாக காய்க்கிற மரம் தான் இருக்கா? வேணுங்கிறப்ப போய் பறிச்சுக்க. சாச்சா, என்ன மனுஷங்களோ! அவன் தன் தந்தையிடம் காட்ட முடியாத கோபத்தை எல்லாம் மனைவி மீது கொட்டினான். மந்தாகினி அவனுடைய கடுமையான வார்த்தைகளில் நிலை குலைந்து போனாள். அவர்களுக்கு திருமணமாகி இந்த நிமிடம் வரை அவளிடம் கோபமாக ஒரு தடவை கூட அவன் பேசியதே இல்லை. அவனுக்கு அன்பு காட்ட மட்டுமே தெரியும் என்று நினைத்து கொண்டிருந்தவளுக்கு அவனுடைய கோபமும் சுடு சொற்களும் அதிர்ச்சியாக இருந்தது. அவன் திட்டியது கூட அவளுக்கு பெரிதாக தோன்றவில்லை. அப்படி திட்டியதற்கு காரணம் தன்மேல் இருக்கும் அன்பு குறைந்து போனதோ என்ற பயம்தான் மனதை பாடாய்படுத்தியது. அவனுடைய அன்பையும் ஆதரவையும் மட்டுமே நம்பி அந்த வீட்டில் தனக்கேற்படும் அத்தனை கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தாங்கிக் கொண்டிருந்தாள்.
ஆனால் இப்போது தன் கணவனே தன்னை வெறுக்கிறானோ என்ற சந்தேகம் மனதில் ஏற்பட்டதும் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவனிடம் வாதிடவோ எதிர்க்கவோ திராணியின்றி போனது. என்னை மன்னிச்சிடுங்க, நான் கேட்டிருக்க கூடாதுதான். அவள் மேற்கொண்டு பேச முடியாமல் கீழே பாயை விரித்து படுத்துக்கொண்ட போது அவளின் விசும்பல் ஒலி நெடுநேரம் கேட்டுக்கொண்டிருந்தது. மறுநாள் சோர்வுடன் அழுது சிவந்த கண்களுடன் தென்பட்ட மந்தாகினியை பார்த்தபோது அவனுக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. அதே வருத்தத்துடன் அலுவலகத்திற்கு போனவனால் அலுவலக பணிகளில் கவனம் செலுத்துவதே பெரும்பாடாக இருந்தது. மந்தாகினி நியாயமான காரணத்திற்காகத்தானே பணம் கேட்டாள். அந்த பணம் கிடைத்தால் அவளுடைய தம்பிக்கு ஒரு வேலை கிடைக்கும். அவன் வருமானம் அவர்களின் வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது என்று புரிய அவள் கேட்ட பணத்தை கடன் வாங்கியாவது தருவது என்ற முடிவுடன் தன் நண்பர்களிடம் கடன் பெற்றுக்கொண்டு மாலை வீட்டிற்கு சென்றான். மந்தாகினியும் தலைவலி காரணமாக பர்மிஷன் போட்டுவிட்டு சீக்கிரம் வீட்டிற்கு வந்திருந்தாள். அவளிடம் பணத்தை தர வேண்டும். நேற்று தான் பேசிய பேச்சிற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தான். ஆனால் அவள் வீட்டு வேலைகளில் மூழ்கியிருந்ததால் அவளிடம் ஓரிரு வார்த்தைகள் கூட தனிமையில் பேச சந்தர்ப்பமே அமையவில்லை. பத்ரி, நான் பணம் கேட்டேனே, என்னாச்சு, கிடைச்சுதா? அவினாசிலிங்கம் கேட்க அவன் திருதிருவென்று முழித்தவன் தன் அலுவலக பையை மீண்டும் மீண்டும் பார்த்தவனாய் சட்டென பொய் சொல்லி சமாளிக்க தோன்றவில்லை. என்னடா, கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் பையை பார்த்துட்ருக்க? பணம் கிடைச்சதா இல்லையா? அவினாசிலிங்கம் கேள்விக்கு அவன் உளறினான். அப்பா, பணம் பை. அவன் உளறியதில் அவினாசிலிங்கத்திற்கு பணம் பையில் இருக்கிறதென்று புரிய உரிமையுடன் அவன் அலுவலக பையை திறந்து பணத்தையும் எடுத்துக்கொண்டார். என்னடா நீ, பணம் பையில் இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே, அதை விட்டுட்டு பேய் மொழி முழிக்கிறியேடா. ஆனால் ஒன்றுடா, நான் பணம் கேட்டதும் எப்படியோ கொண்டு வந்து கொடுத்துட்டியே, நீதாண்டா சத்புத்திரன். அவினாசிலிங்கம் சொல்லி கொண்டிருக்கையில் காஃபி டம்ளருடன் வெளிப்பட்ட மந்தாகினி செவிகளிலும் எல்லாம் விழ பத்ரிநாதன் அவளை தர்ம சங்கடத்துடன் பார்த்தான். அண்ணி பணம் கொடுக்க வேணாம்னு சொன்னாங்களானா? இல்லை, பயத்தோடு அவங்கள பார்க்கிறியே, அதான் கேட்டேன். கல்பனா குத்தலாக சொல்ல அவன் அதட்டினான். கல்பனா, வயசுக்கு மீறி என்ன பேசுது? அன்னிக்கு மரியாதை வேணாம்? பத்ரிநாதன் கோபப்பட அவள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு தன்னறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள். அவன் மீண்டும் மந்தாகினியை பார்த்தபோது அவள் எந்த சலனமும் இன்றி நின்றிருந்தாள். அவள் முகத்தில் வெளிப்படையாக வாட்டமோ வருத்தமோ தெரியாத போதும் கண்டிப்பாக மனதில் நிறைய வருத்தம் ஏற்பட்டுதான் இருக்கும் என்று அவனால் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. மந்தாகினி, இன்னும் இங்கேயே நின்றுட்டு என்ன பண்ணுறா? போய் சமையல் கட்டில் வேலையை பாரு. அம்புஜம் அதட்டலாக வந்து சொல்ல அமைதியாக உள்ளே சென்றாள். பத்ரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. அம்புஜம் பீடிகை போட அவள் என்ன குண்டை தூக்கி போட போகிறாளோ என்ற பீதியுடன் அவள் முகத்தை பார்த்தான். நீ போய் முதல்ல முகம் கழுவி ட்ரெஸ் மாற்றிட்டு வாடா. அம்புஜம் சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். மந்தாகினி, நான் சமையல் பண்ணிக்கிறேன், நீ 2 தெரு தள்ளி இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் விளக்கேற்றிட்டு வா. அம்புஜம் சொல்ல அவள் புரியாமல் தன் அத்தையை பார்த்தாள். கோயிலுக்கா? இன்னைக்கு என்ன விசேஷம் அத்தா? விசேஷம் இருந்தால் தான் கோயிலுக்கு போகணுமா? புருஷன் நல்லா இருக்கணும்னு போய் அவனை வேண்டிக்கிட்டு விளக்கேற்றிட்டு வர சொன்னா கேள்வி கேட்டுட்ருக்கியே, இதுதான் உன் அம்மா உனக்கு சொல்லித்தந்த பாடமா? அம்புஜம் அர்ச்சனையை ஆரம்பிக்க அவளுக்கு ஆயாசமாக இருந்தது. அவளுக்கு இருந்த தலைவலியில் எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக சற்று நேரம் தூங்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. ஆனால் இந்த வீட்டில் அது இயலாத காரியம் என்று தெரியும். அட்லீஸ்ட் வீட்டு வேலைகளையாவது சீக்கிரமாக முடித்துவிட்டு நேரத்தோடு சாப்பிட்டு படுக்க போகலாம் என்றால் அது கூட முடியாது என்று தோன்றியது. இதெல்லாம் உடல் உபாதைகள் என்றால் தன் கணவனின் கோபமும் இப்போது தன் கண்ணெதிரிலேயே தனக்கு தேவைப்படும் பணத்தை தன் தந்தைக்கு தந்து தாரத்தை விட தந்தைதான் தனக்கு முக்கியம் என்று சொல்லாமல் சொல்லிவிட்ட வேதனை மனதை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது. அவளை திடீரென்று கோயிலுக்கு போக சொல்வதின் பின்னாலும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்க வேண்டும். அது அவள் காதில் விழக்கூடாது என்று நினைப்பதும் புரிந்தது. அவளுக்கே மனபாரம் குறைய கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானிடம் தன் கஷ்டங்களை முறையிட வேண்டுமென்று தோன்ற கோயிலுக்கு கிளம்பி சென்றாள். பத்ரி, இப்படி வந்து உட்காருடா. உன்னோட பொண்டாட்டி கோயிலிருந்து திரும்பி வர்றதுக்குள்ள நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அம்புஜம் பீடிகை போட அவன் எரிச்சலுடன் கேட்டான். மந்தாகினி இருந்தா என்னம்மா? அவளுக்கு தெரியக்கூடாத ரகசியமா? ஆமாண்டா, அவள் இருந்தால் ஏதாவது தடங்கல் செய்வா. இப்போ அதுவா முக்கியம்? நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். உன் அக்கா சுகன்யா வாங்கின நிலத்தில் வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உனக்கும் தெரியும்ல. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பணம் உடையாம்.
அதான் ஒரு 2 லட்சம் கடனாக தர முடியுமான்னு கேட்டாடா. அம்புஜம் சொல்ல, அன்று தாயும் மகளும் அடிக்கடி அர்த்தத்துடன் பார்த்து கொண்டதன் காரணம் இப்போதுதான் அவனுக்கு விளங்கியது. என்னடா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், நீ பதிலே சொல்லாமல் இருந்தா என்ன அர்த்தம்? அம்புஜம் கேட்க அவன் எரிச்சலுடன் சொன்னான். என்ன சொல்கிறீங்க? இது பெரிய விஷயம் மட்டும் இல்லை, பெரிய தொகைக்கு நான் எங்கே போகிறது? என்னடா ஒரே வார்த்தையில் எதிர்த்து பேசிட்ட? நீயே இப்படி சொன்னா எப்படிடா? அவள் எங்கே போவா? அம்புஜம் மகளுக்கு பரிந்து கொண்டு பேசினாள். அவன் தன் தாயை எரிச்சலுடன் பார்த்தான். அவளிடம் இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவள் பேசுவதை நிறுத்தப் போவதில்லை. மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்கப் போவதும் இல்லை என்று நன்கு தெரிந்திருந்தது. சரிம்மா, நான் பேசிக்கிறேன்மா. அவன் அப்போதைக்கு அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயன்றான். என்ன பேச போறடா? யார்கிட்ட பேச போற? பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவியா மாட்டியான்னு சொல்லாமல் என்னமோ சொல்கிறா. அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். அவன் எரிச்சலுடன் சொல்ல சட்டென அடங்கி போனாள் அவள். மந்தாகினி, பணத்தை உனக்கு கொடுக்கதான் அன்று இரவு அவளிடம் சொல்ல முயன்ற போது அவள் தடுத்தாள். வேண்டாங்க, நான் எதையுமே கேட்கல. இந்த வீட்டை பொறுத்தவரை மட்டுமில்ல, இனிமே உங்களை பொறுத்தவரையும் நான் ஊமை செவிடுதான். அதனால் எனக்கு விளக்கம் சொல்லி ஏன் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க? நிம்மதியாக தூங்குங்க. மந்தாகினி சொல்லிவிட்டு கீழே பாயில் படுத்துக்கொள்ள அவனுக்கும் தன் மனைவியின் மனவேதனை மிகுந்த வேதனையாக இருந்தது. வாங்க மாமா, வாங்கக்கா. பத்ரி படித்து கொண்டிருந்த செய்தித்தாளை மடித்து வைத்தபடி இருவரையும் வரவேற்றான். பத்ரி, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகல? மனோகரன் அவன் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். இன்னைக்கு சண்டே மாமா, ஆஃபீஸ் லீவாச்சே அவன் சொல்ல மனோகரன் அசடு வழிந்தான். அடடே சுகன்யா, மாப்பிள்ளா, வாங்க வாங்க, சௌக்கியம்தானே? அம்புஜம் உற்சாகமாக வரவேற்றாள். அப்பா எங்கம்மா காணோம்? அவர் மார்க்கெட் போயிருக்காரு சுகன்யா. நீங்கள் வரப்போறீங்கன்னு தெரிஞ்சு எறா, மீன், சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்காருமா. கல்பனா, உன்னை பார்க்கறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கே. எப்படி இருக்கா? உன் வீணை கிளாஸ் முடிஞ்சிருச்சா? ஒரு நாள் நீ வீணை வாசிக்கிறதை நான் கேட்கணுமே. மனோகரன் வழிந்தபடி சொல்ல சுகன்யா அவனை முறைத்த முறைப்பில் சட்டென அடங்கி போனான். கல்பனா அதை கண்டு நமுட்டு சிரிப்புடன் உள்ளே போனாள். இந்தாங்கண்ணா காஃபி. அண்ணி நீங்களும் எடுத்துக்குங்க. பேச்சுக்குரல் கேட்டு மந்தாகினி காஃபியுடன் வந்து நின்றாள். மந்தாகினி, உன் ஆஃபீஸ் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? இன்க்ரிமெண்ட் போனஸ் எல்லாம் தருவாங்களா? சுகன்யா ஆவலுடன் விசாரித்தாள். நான் வேலைக்கு சேர்ந்து 2 மாதம்தானே ஆகுது அண்ணி. அதனால் 1 வருஷம் போனாதான் இன்க்ரிமெண்ட் போனஸ் எல்லாம் கிடைக்கும். அப்படியா? 1 வருஷம் போனாதான் தருவாங்களா? ஏண்டி, வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே சம்பளம், அடுத்த நாள் ப்ரமோஷன், அதுக்கடுத்த நாள் போனஸ் அப்படின்னு எந்த கேனையனாவது தருவானா? இப்படி முட்டாள்தனமாவா கேட்பா? மனோகரன் திட்ட அவள் ரோஷத்துடன் சொன்னாள். நானா முட்டாள்தனமாக கேட்குறேன்? நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் ஆஃபீஸில் 2 வாரம் முன்னாடி ஒரு வயசு பொண்ணு வேலைக்கு சேர்ந்தா என்ன மாய மந்திரம் பண்ணினாலோ அதுக்குள்ளே இன்க்ரிமெண்ட் கூட வாங்கிட்டாள்னு. அந்த மாதிரி நான் மந்தாகினியை தப்பாக சொல்லலை. அவளுடைய அறிவுக்கும் திறமைக்கும் இந்நேரம் ப்ரமோஷன் கூட கொடுத்துருக்கணுமேனு சொல்ல வந்தேன், வேறொன்றும் இல்லை. சுகன்யா தம்பி மனைவி மீது அவதூறு சொல்ல வந்து சட்டென பேச்சை மாற்றினாள். மந்தாகினி ஒன்றும் சொல்லாமல் தன் கணவனின் முகத்தை ஒரு கணம் பார்த்துவிட்டு உள்ளே போனாள். அவன் கோபமாக ஏதோ சொல்ல வாயெடுத்தான். இதோ உங்கள் அப்பாவே வந்துட்டாரே. அம்புஜம் அவர் கையிலிருந்து பையை வாங்கி கொண்டு உள்ளே செல்ல பத்ரியும் எழுந்து போக பார்த்தபோது சுகன்யா தடுத்தாள். பத்ரி, உங்ககிட்ட பேசணும்னு தானே நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு சண்டே லீவு நாள்னு பார்க்க வந்தா நீ எழுந்து போறியேடா. சுகன்யா சொல்ல அவன் மீண்டும் அமர்ந்து கொண்டான். அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று அவனுக்கும் தெரியும். ஆனால் அவர்களே சொல்லட்டும் என்று நினைத்து கொண்டவனாய் எதுவும் தெரியாதது போல் கேட்டான். என்கிட்ட என்னக்கா பேசணும்? அவன் ஒன்றும் தெரியாதது போல் கேட்க அவள் குழப்பத்துடன் தன் கணவரை பார்த்துவிட்டு சொன்னாள். அம்மா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? சொன்னாங்களே, நீங்கள் வாங்கின நிலத்தில் வீடு கட்டுறதையும் இப்போ 2 லட்சம் தேவைப்படுறதையும் சொன்னாங்களே. நானும் அப்போவே பதில் சொல்லிட்டேனே. என்ன சொன்ன பத்ரி? என்ன கேள்விக்காது? நான் என்ன ராஜ வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்கேன்? பணம் கேட்டதும் நம்ம வீட்டு கஜானாவிலிருந்து பொற்காசுகளை அள்ளித்தர்றதுக்கு. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு சொல்லிட்டேன். பணம் இல்லைன்னு சொல்லிட்டியா? என்னப்பா இது? இந்த மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறத கேட்க தான் நாங்கள் வந்தோமா? சே, இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம். சுகன்யா கோபமாக சொல்லிவிட்டு எழுந்து கொண்டாள். மாமா, இப்படி அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தீங்க? வாடி போகலாம்.
மனோகரனும் ரோஷப்பட்டு பேச அவினாசிலிங்கம் வெலவெலத்து போனார். மாப்பிள்ள, தயவு செய்து கோபப்படாதீங்க. இவன் பேசினதுக்காக நான் வேணும்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பத்ரி, என்னடா இதெல்லாம்? உன் அக்காவுக்கு செய்ய வேண்டியது உன் கடமை தானே, ஏண்டா மறுக்கிறா? அப்பா, நான் முடியாதுன்னு சொல்கிறது ஆணவத்தினால் இல்லைப்பா, என்னோட இயலாமையில் தான் சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்காம அக்காவும் மாமாவும் கோபப்பட்டா நான் என்ன செய்யறதுப்பா? ஏங்கா, பணம் கொடுத்தாதான் அம்மா வீட்டுக்கு வருவியா, இல்லைன்னா வரமாட்டியா? பணம் தான் உனக்கு முக்கியமாயிருச்சுல்ல? நீ மட்டும் என்னவாம், அக்காவை விட பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறதால தானே உதவின்னு வந்தவளை உதாசீனம் பண்ணுற. உனக்கு என் மேலே பாசமே இல்லை, நான் மட்டும் ஏண்டா அன்பை பொழியணும்? அவள் சற்றே குரலை உயர்த்தி பேச அவள் குரல் கேட்டு அம்புஜம், மந்தாகினி, கல்பனா மூவரும் ஹாலுக்கு வந்து விட்டனர். அம்புஜம் விஷயத்தை கேள்விப்பட்டு அவனை வார்த்தைகளால் வறுத்தெடுத்தாள். பத்ரி, நீ செய்கிறது உனக்கே நல்லா இருக்காடா? அன்னைக்கு நான் விஷயத்த சொன்னப்ப எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னியேடா, இதுதான் நீ பார்த்துக்கிற லட்சணமா? என்னோட அண்ணனாக இருந்தாருன்னா நான் கேட்குறதுக்கு முன்னாடியே எனக்கு உதவி பண்ணியிருப்பாரு. அந்தளவுக்கு கூட பிறந்தவ மேலே பாசம். ஆனால் நீ என்னடானா கூட பிறந்தவ மேலே பாசமே இல்லாமல் இருக்கா. கூட பிறந்தவளையே பாரமாக நினைக்கிறியேடா. ஏம்மா, நான் மட்டும் அக்காவுக்கு எதுவுமே பண்ணாமையா இருக்கேன்? பாத்தியாம்மா உன் பிள்ளையா எனக்கு வாரி கொடுத்துட்டதா குத்தி காட்டுறான். என்னக்கா நீ எது பேசினாலும் தப்பாகவே அர்த்தம் பண்ணிக்கிட்டா எப்படிக்கா? அவன் மிகுந்த ஆயாசத்துடன் கேட்டான். எனக்கு சரியாதான் புரியுதுடா, நீ முன்ன மாதிரி இல்லை. ஏண்டா இப்படி பொண்டாட்டியோட முந்தானியை பிடிச்சிட்டே அலையிறா? உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. சாச்சா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? போய் உன் பொண்டாட்டி சேலையை எடுத்து கட்டிக்க, அதுதான் உனக்கு நல்லா பொருந்தும். சுகன்யா ஆத்திரத்தில் அறிவிழந்து வார்த்தைகளை விட மந்தாகினி மனதில் கோபத்தை கொழுந்து விட்டெறிந்தது. போதும், நிறுத்துங்க. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? மந்தாகினி முடிக்கும் முன் அம்புஜம் குறுக்கிட்டாள். அக்காவும் தம்பியும் பேசுகிறப்ப நீ யாரடி நடுவில் குறுக்கிடா? வாயை மூடிட்டிருடி. அம்புஜம் அதட்ட அவளை எரித்து விடுவதைப் போல் பார்த்தாள் மந்தாகினி. அத்தை, உங்கள் பொண்ணு அவமானப்படுத்துறது யாரையோ இல்லை, உங்கள் மகனைத்தான். அதை மறந்துட்டு நியாயம் கேட்கிற என்னை அடக்கினா என்ன அர்த்தம்? உங்கள் மக சொன்னதை சரின்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். என் புருஷனை யார் அவமானப்படுத்தினாலும் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்க நான் ரோஷமில்லாதவில்லை. அக்காவும் தம்பியும் பாசமான பாஷை பேசினா நான் ஏன் குறுக்க வரப்போகிறேன்? அவள் சற்றே இடைவெளி விட்டாள். மந்தாகினி, அக்கா தான் ஏதோ கோபத்தில் பேசிட்டாங்க, நீயும் அதை ஏன் பெருசுப்படுத்துகிற? விட்டுடேன். பத்ரிநாதன் தன் மனைவியை சமாதானம் செய்ய முயன்றான். என்ன பேசுகிறீங்க? என்னதான் கோபமாக இருந்தாலும் வாய்க்கு வந்தபடியாக பேசுகிறது? உங்களை அவமானப்படுத்துறது உங்கள் அக்காங்கிறதால நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க, ஆனால் என்னால் அப்படி லேசாக எடுத்துக்கவே முடியலைங்க. அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாகவே உங்கள் அக்காவுக்கு செய்துட்டு தானே இருக்கீங்க. அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசினா எப்படி? அவங்க சுமையை சுமக்கவும் ஒரு வீரம் வேணும். அடுத்தவங்க தலையில் சுமத்துறது தான் கோழைத்தனம். உங்கள் அக்கா வீடு கட்ட தேவையான பணத்தை, சுமையை உங்கள் மேலே சுமத்துறதுக்கு பேர் என்ன? அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு அடுத்தவங்க கிட்ட வந்து கையேந்துறதுக்கு பேர் வீரமா? பணம் தந்தா பாசமாக இருப்பேன், பணம் தரலைன்னா பாசமாக இருக்க மாட்டேன்னு சொல்கிற உறவுக்கு பேர் தான் அக்கா தம்பி உறவா? இத்தனை மன அழுக்கையும் வச்சுக்கிட்டு உங்களை கேவலமாக பேசுகிறதை தட்டி கேட்க தைரியம் இல்லாமல் மகளை தட்டி கொடுக்கறது எவ்வளவு இழிவான செயல்! அவள் எரிமலையாய் வெடிக்க எல்லோரும் ஸ்தம்பித்து நின்றனர். டே பத்ரி, உன் பொண்டாட்டி நம்ம வீட்டு மாப்பிள்ளையை இவ்வளவு பேசுகிறா, உன் அக்காவே கேவலமானவங்கிறா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சும்மாவே இருக்கியேடா. உன் அக்கா சொன்ன மாதிரி இப்படி பொண்டாட்டி தாசனாக மாறிடுவேன்னு நான் நினைக்கவே இல்லைடா. அவினாசிலிங்கம் கோபமாக சொன்னார். சுகன்யா, உன் தம்பி பொண்டாட்டிக்கிட்ட வேணுங்கிற அளவுக்கு பேச்சு கேட்டாச்சு, இன்னும் நம்மளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்காக காத்துட்ருக்கியா? கிளம்புடி, போகலாம். இதுதான் நம்ம உன் அம்மா வீட்டுக்கு வர்றது கடைசி தடவை. இனிமேல் இந்த வீட்டு வாசற்படியை நான் மிதிக்க மாட்டேன். உனக்கு வேணும்னா நீ கொண்டாடிக்க. மனோகரன் ரோஷத்துடன் சொல்லிவிட்டியலா? அம்புஜம் பதறிப்போனாள். அடி பாவி, இப்போ உனக்கு சந்தோஷமா? மருமகள்ங்கிற பேரில் வீட்டுக்குள்ளே வந்து வீட்டையே ரெண்டாக்கிட்டியே, நீ நல்லா இருப்பியா? அம்புஜம் சாபம் கொடுத்தாள். மந்தாகினி, நான் சொல்ல கேட்காம வார்த்தைகளை விட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டால, இனிமே உனக்கும் இந்த வீட்டில் இடமில்ல. இப்போவே உன் அம்மா வீட்டுக்கு போ. பத்ரிநாதன் மேற்கொண்டு மந்தாகினி அங்கேயே இருந்தால் அவளை பேசியே கொன்று விடுவார்கள் என்கிற பயத்தில் அப்படி சொல்ல அவள் அதிர்ந்து போனாள். அம்மா, நம்ம கல்பனாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குது. என் கூட வேலை பார்க்கிற கேசவன் சொந்தத்தில் ஒரு பையன் இருக்கான்.
எம்காம் படிச்சுட்டு பேங்க்கில் கேஷியராக இருக்கான். கை நிறைய சம்பளம், நல்ல பழக்க வழக்கங்கள், பார்க்கவும் ஆள் நல்லா இருப்பானாம். கல்பனாவுக்கு பார்க்கலாமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா? பத்ரிநாதன் கேட்க அவள் பூரித்து போனாள். அந்த சண்டாளி மந்தாகினியோட மந்திரக்கட்டிலிருந்து என் பையன் சீக்கிரமே விடுபட்டுட்டான். இந்த 6 மாதத்தில் ஒரு தடவை கூட அவளை பற்றி பேச்சே எடுக்கலையே. இந்நேரம் அவள் மட்டும் இருந்திருந்தான்னா இந்தளவுக்கு கல்பனாவுக்கு வரன் பார்க்கவே விட்டுருக்க மாட்டா. புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தன்னோட தங்கச்சிக்கு தட்டிட்டு போயிருப்பாளே. அவள் ஏதேதோ யோசித்தபடி இருந்தாள். அம்மா, என்னம்மா கேட்டதுக்கு பதிலே சொல்லாமல் தீவிரமாக ஏதோ யோசிச்சுட்ருக்கீங்க? பத்ரிநாதன் குரலில் சிந்தனையிலிருந்து விடுபட்டாள் அம்புஜம். நல்ல இடமா இருந்தால் பார்த்துடலாம்ப்பா. கல்பனாவுக்கும் வயசாகிட்டே போகுதுல்ல. இந்த வார கடைசியிலேயே பெண் பார்க்க வர சொல்லு. அப்படியே வரும்போது பையனோட ஜாதகத்தையும் கொண்டு வந்துட சொல்லு. கையோட பொருத்தமும் பார்த்துடலாம். அம்புஜம் சொல்ல அவன் சரியென்று சொல்லிவிட்டு தன்னறைக்கு சென்றான். அவன் மனதில் எவ்வளவோ பாரங்கள் சுமையாக அழுந்தி கிடந்ததெல்லாம் தங்கள் அறையில் மாட்டி வைக்கப்பட்டிருந்த தங்களின் திருமண புகைப்படத்தை கண்டதும் குபீரென்று மேலெழும்பி வர செய்தது. அவன் தன் மனைவியை காப்பாற்ற வேண்டிதான் அவளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைத்தானே தவிர மனதளவில் அவளை வெறுக்கவோ ஒதுக்கவோ செய்யவில்லை. அவளை பற்றிய நினைவுகள் உள்ளத்தில் உயிரில் கலந்து பரவி கிடக்கும்போது அவளை எப்படி மறக்க முடியும்? அவன் தினமும் கண் விழிப்பதே கல்யாண புகைப்படத்தில் இருக்கும் அவளுடைய முகத்தை பார்த்துதான். ஆஃபீஸ் செல்லும் முன்னர் அவன் புகைப்படத்தின் முன் நின்று மனதிலேயே அவளிடம் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தானே சென்று கொண்டிருந்தான். அவளிடம் வாய்விட்டு பேசினால் அம்மா அப்பா தங்கை அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று அஞ்சுவார்கள். அல்லது அவள்தான் தன்னை மந்தரித்து விட்டாள் என்று அவதூறு பேசுவார்கள் என்பதால் தான் அவளிடம் மானசீகமாகவே பேசி கொண்டிருந்தான். அவளை 2 தடவை நேரில் சென்று பார்த்துவிட்டும் வந்தான். ஆனால் இப்படி திருட்டுத்தனமாக வீட்டில் சொல்ல தைரியமின்றி கட்டிய மனைவியை காண வருவதை அவள் விரும்பவில்லை என்று சொல்லவே அப்படி சென்று பார்ப்பதையே நிறுத்திவிட்டான். அவனுக்கு மற்ற எல்லாத்தையும் விட இன்று மனதில் அவள் உடனில்லாத குறை சற்று அதிகமாகவே தெரிந்தது. கல்பனாவுக்கு கல்யாண பேச்சு அடிபடும் சமயத்தில் ஒரு அண்ணியாக அவளும் உடனிருந்து எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டுமல்லவா? அவனுக்கும் தன் மனைவியுடன் சேர்ந்து கல்யாண வேலைகளை கவனிக்க வேண்டுமென்ற ஆசை இருக்கிறது தான். ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியாதே. அவனுக்கு இருந்த ஒரே ஆறுதல், மந்தாகினி கர்ப்பமாக இருக்கும் சமயத்தில் தன்னால் அவளை நன்றாக கவனித்து கொள்ள முடியாத போதும் அவள் பிறந்த வீட்டில் அவளை நன்றாக பார்த்து கொள்வார்கள். கடினமான வேலைகள் எதையும் செய்ய விட மாட்டார்கள். இந்தளவிற்காவது தன் மனைவி கஷ்டப்படாமல் இருப்பாளே என்பதை நினைத்துதான் தன் மனதை ஆறுதல் படுத்தி கொண்டான். கல்பனாவிற்கு அவன் சொன்ன வரன் நன்கு பொருந்தி போனதில் அதையே பேசி முடித்து கல்யாண தேதியையும் குறித்து விட்டனர். அம்மா, கல்யாணத்துக்கு மந்தாகினியையும் கூப்பிடணும்ல? பத்ரிநாதன் கேட்டதும் அம்புஜம் கோபாவேசம் கொண்டாள். என்னடா மறுபடியும் புளிய மரம் ஏறுறா? அவள் இல்லைன்னா கல்யாணமே நடக்காதோ? அவள் ஒன்றும் வர தேவல்ல, போய் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. பத்ரி, உன் பொண்டாட்டி வந்தால் சுகன்யாவும் மாப்பிள்ளையும் வரப்போகிறதில்ல. அண்ணியை விட அக்கா தான் தங்கச்சி கல்யாணத்துக்கு வர்றது ரொம்ப முக்கியம்டா. அதனால் அவளை கூப்பிடவே வேண்டாம். அவினாசிலிங்கத்தின் கட்டளை இது. ஆமாண்ணா, எனக்கும் அண்ணி வர்றது இஷ்டமில்ல. அக்காவும் மாமாவும் வந்தா போதும். கல்பனாவும் உறுதியாக சொல்லிவிட்டாள். அவனுக்கு தன்னுடைய மொத்த குடும்பமும் தன் மனைவிக்கு எதிராக இருப்பதை பார்த்து மனமுடைந்து போனான். அவனால் அப்படி தன் மனைவியை ஒதுக்கி வைக்க மனமின்றி அவளிடம் கல்யாண விஷயத்தையும் குடும்ப உறுப்பினர்களின் மனநிலையையும் எடுத்து சொல்ல அவள் புரிந்து கொண்டு திருமணத்திற்கு வராமலே இருந்துவிட்டாள். அவள் வராதது சுகன்யாவுக்கு ஏற்படுத்திய மகிழ்ச்சி அளவிட முடியாததாக இருந்தது. அவள் தங்கை திருமணத்தை சாக்காக வைத்து கொண்டு தன் தாயிடமிருந்து பணம், நகை, புடவை என்று வேண்டிய மட்டும் கொள்ளையடித்தாள். பத்ரிநாதன் பார்வையிலும் எல்லாம் படத்தான் செய்தது. இருப்பினும் தங்கையின் கல்யாணம் நன்றாக நடக்க வேண்டுமே என்பதற்காக முடிந்த மட்டும் பல்லை கடித்து கொண்டு சும்மாவே இருந்தான். கல்பனாவின் கல்யாணம் எந்த பிரச்சனையுமின்றி நடந்தது. அப்பா, இது உங்கள் பேரில் பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டதுக்கான ரசீது. இதில் வர வட்டியை மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுடுவாங்க. நீங்கள் போய் எடுத்துக்கணும். இந்தாங்க பேங்க் பாஸ்புக். அப்புறம் அவன் சொல்லி முடிப்பதற்குள் இடைமறித்தார் அவினாசிலிங்கம். இரு, இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிற? என்னாச்சு உனக்கு? நான் வீட்டை விட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டேன். வயசான காலத்தில் நீங்கள் பணத்துக்காக கஷ்டப்படக்கூடாதேன்னு தான் மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு போகிறேன். ஏண்டா இப்போ என்னாச்சுன்னு திடீர்னு வீட்டை விட்டு போகிறாங்கிற? அம்புஜம் கோபப்பட்டாள். அதானே, ஏண்டா வயசான அம்மா அப்பாவே தனியாக தவிக்க விட்டுட்டு போகிறாங்கிறியே, உனக்கே இது நல்லா இருக்கா?
சுகன்யா கேட்டதும் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. அக்கா, நீ பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? சாத்தான் வேதம் மோதுற மாதிரி இருக்கு. ஏங்கா, உன்னோட மாமனார் மாமியாரும் நம்ம அப்பா அம்மாவை விட ரொம்ப வயசானவங்க தானே. அவங்க உங்கள் கூடவா இருக்காங்க? ஏதோ முதியோர் இல்லத்தில் தானே தள்ளி விட்டுருக்கா. பத்ரிநாதன் சொன்னது சுகன்யாவையும் அவன் கணவனையும் தூக்கி வாரி போட செய்தது. பத்ரி, வீணா எங்கள் அம்மா அப்பாவை பற்றி பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம், அப்புறம் நான் பொல்லாதவனாயிடுவேன். அவன் விரலை நீட்டி எச்சரித்தான். சும்மா மிரட்டாதீங்க மாமா. உங்கள் அதட்டலுக்கும் மிரட்டலுக்கும் உங்கள் பொண்டாட்டியே பயப்பட மாட்டா, நானா பயப்படுவேன்? சரி, அதை விடுங்க, என் விஷயத்துக்கு வரேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு நான் வீட்டை விட்டு போகிறதா இருக்கேன். அதனால் இனிமே நான் அக்கா தங்கச்சி யாருக்கும் எதையும் செய்கிறதா இல்லை. இனிமேலாவது என் பொண்டாட்டி பிள்ளைன்னு என்னோட குடும்பத்தை பார்க்க போகிறேன். என்னன்னா இப்படி பேசுகிற? கூட பிறந்தவங்களை வெறுத்து ஒதுக்கிடுற அளவுக்கு நீ கல்லஞ்சக்காரனா? உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு பேச்சை நான் எதிர்பார்க்கலா. அவனுடைய தங்கை கல்பனா சொன்னாள். என் மனசு கனியாதான் இருந்தது. அதை கல்லா மாற்றினது நீங்கள் எல்லாரும் தானே. உங்கள் அண்ணி உனக்கு என்ன கெடுதல் செய்தா? இந்த வீட்டுக்கு வந்தது முதல் எல்லாரையும் தன்னோட அக்கா தங்கையா சொந்த பந்தங்களாக தானே நினச்சிட்டு இருந்தா. ஆனால் நீங்கள் யாருமே அவளை இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக நினைக்கல. யாரோ மூணாவது மனுஷியாக தானே நினச்சிங்க. அதனால தானே உன் கல்யாணத்துக்கு அவள் வரக்கூடாதுன்னு சொன்ன. நீ காரணமே இல்லாமல் உன் அண்ணியை வஞ்சக புத்தியுடன் ஒதுக்கி வச்சிருக்கிறப்ப நான் காரணத்தோடு உன்னைய ஒதுக்கக்கூடாது. அவன் கேள்விக்கு அவளால் பதில் சொல்ல இயலாமல் குற்ற உணர்வுடன் தலைகுனிந்தாள். ஓஹோ, இப்போதாண்டா எனக்கு எல்லாம் புரியுது. உன் பொண்டாட்டி போட்ட தலையணை மந்திரத்திலிருந்து நீ இன்னும் வெளியே வரலல்ல. ஏண்டா, தாயிற் சிறந்தோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு நீ படித்ததில்ல? அது சரி, பொண்டாட்டி மேலே இருக்கிற மயக்கம் பெற்றவங்களையே மறக்க வைக்கும்போது எப்போவோ படித்ததையா நினப்பில் வச்சிருப்ப? ச, நீ இவ்வளவு சுயநலவாதியாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைடா. அம்புஜம் வெறுப்புடன் சொல்ல அவன் ரேங்கி போனான். போதும், நிறுத்துங்கம்மா. எதுமா சுயநலம்? உங்களுக்கு உங்கள் மகள்கள் மட்டும் தங்களோட புருஷன் கூட சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும், ஒத்துமையாக குடும்பம் நடத்தணும். ஆனால் வீட்டுக்கு வந்த மருமகள் மட்டும் எப்பவும் அழுதுகிட்டே இருக்கணும், புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கணும். இதுக்கு பேர் என்னம்மா? சுயநலம் தானே. ஏம்மா, ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களேம்மா. மருமகள் பிரிஞ்சு போனால் அது மகனையும் கொஞ்சமாவது பாதிக்கும்னு ஏம்மா நினச்சி பார்க்கலா? 2 கண்களில் எந்த கண்ணை குத்தினாலும் பாதிப்பு எனக்கு தானே. கல்பனா கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் மந்தாகினி கல்யாணத்துக்கு வராததை பற்றி தப்பாக பேசினாங்களே, அதை கேட்டு நீங்கள் வேணால் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன்மா. இருந்தாலும் என் வேதனையை வெளிக்காட்டாததால் அவள் கல்யாணத்துக்கு வராததுக்கான காரணத்தையும் வெளிப்படுத்தலை. ஏன் தெரியுமா? கல்பனா கல்யாணம் நல்லா நடக்கணுமேனு தான். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அப்படி அவள் என்னம்மா தப்பு பண்ணினா? அக்கா தன் கூட பிறந்தவன்னு பார்க்காம என்னை பொட்ட சேலை கட்டுடான்னு கேவலமாக பேசினா. அதை என் மனைவி தட்டி கேட்டது தப்பா? தம்பி கடன்காரனா ஆனாலும் பரவாயில்ல, நான் வீடு வாசலில் சுகபோகமாக வாழணும்னு நினைக்கிறாளே அக்கா, அதுக்கு பேர் என்னம்மா? சுயநலம் தானே. நீங்கள் சொன்ன மாதிரி தாயிற் சிறந்ததோர் கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு படித்ததை நான் மறக்காததால தான் உங்களோட சுயநலத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் நான் எல்லாத்தையும் வாய் மூடி மௌனமாக சகிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பழமொழியை சொன்ன அதே பெரியவங்க தானே தாய்க்கு பின் தாரம்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் ஏன் பின்பற்றக்கூடாது? நான் ஒரு மகன் மட்டும் இல்லை, அண்ணன் தம்பி மட்டும் இல்லை, ஒரு பொண்ணுக்கு புருஷன், ஒரு குழந்தைக்கு தகப்பன். போதும்மா. ஒரு மகனா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா இந்த குடும்பத்துக்காக உழைச்சி நான் கண்ட வெகுமதி போதும்மா. இனிமேலாவது என் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனா, என் குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனா என்னோட கடமைகளை செய்யணும்னு ஆசைப்படுறேன்மா. அதுக்காக உங்களை அப்படியே அம்போன்னு விட்டுடுவேன்னு நினச்சிடாதீங்கம்மா. அப்பாவுக்கு மாதம் வருமானம் கிடைக்கா பேங்க்கில் ஒரு தொகை டெபாசிட் செஞ்சுருக்கேன். இத்தனை தூரம் என்னை கசிக்கு பிழிஞ்சு சுயநலமாக நீங்கள் நடந்துக்கிட்டாலும் இனியும் அவ்வப்போது வந்து பார்த்துக்க போகிறேன். உங்களால் உடல் நலிஞ்சு தனியாக இருக்க முடியாதுங்கிற நிலைமை ஏற்பட்டால் உங்களையும் அப்பாவையும் கண்டிப்பாக என் கூடவே அழைச்சிட்டு போயிடுவேன். நான் திரும்பவும் சொல்கிறேன்மா, நான் உங்கள் 2 பேரையும் வெறுக்கலா, விலகித்தான் போகிறேன். என்னோட இந்த முடிவு உங்களை காயப்படுத்தி இருக்கும், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வரேன். பத்ரிநாதன் சொல்லிவிட்டு செல்ல மொத்த குடும்பமும் வாயடைத்து போய் அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தது. இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது.